வாசிங்க எபேசிய நிருபத்தில் 5ஆம் அதிகாரம். நீண்ட வசனங்களை வாசிக்க போகிறோம். எபேசிய 5ஆம் அதிகாரத்தில் 16 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரையிலும். எபேசியர் 5:16 16 6ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் வரையிலும் வாசிக்க கேட்போம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்து கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. கரைத்துறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கும். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமும் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்டையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கல்கையை மூடி தெய்வ செய்திக்காக ஆண்டு நோக்கி பேசும்படியாக ஈடுபடும்படியாக வல்ல பிதாவே நன்றியுடமை சுதரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தாய் நிறந்து விடமா அந்த நேரத்திலும் அந்த இயேசு நாமத்துக்கு வருகிறாண்டவரேன். கர்த்தாவே, இந்த குளிர்ச்சியான வேலையில் ஒரு வார்த்தையை கொண்டு எங்களோட தேவனீர் இடைபடும்படியாக ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய ஆத்மாவை தேவன் உயிர்ப்பிக்கும்படியாக எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எறியத்தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் உணரத்தக்கதாக எங்கள் குடும்பங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற கரிசனையை அன்பையும் பாரத்தையும் உணரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை முழுமையாக ஆளுகை செய்யும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த தாவீதுடைய கரத்தில் பயன்பட்ட கவுன்களை போல அந்த அடிமை தேவநீர் பயன்படுத்தும்படியாக மறைத்து நீர் வெளிப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவரே முழுமையாக எங்களை ஆளுகை செய்யும்படியாக உங்களுடைய வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கவனிங்க, இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நமக்கு 1ஆம் வசனத்தில் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறத செய்கிறோம் பார்க்குறோம். அதுக்கு பிறகு சபையில் நாம் ஒருமனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறத அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்குறோம். சமுதாயத்தில் அதுக்கு பிறகு 17ஆம் வசனத்துலேருந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்திலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக சமுதாயம் முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அவர்கள் காம விகாரத்திற்கு என்ன செய்வது, தங்களை ஒப்பு கொடுத்திருப்பார்கள். நாம் அப்படி இல்லாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு வரும்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போது நடந்து கொள்ளுகிற காரியங்களை குறித்து சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்வர்களாக என்ன செய்ய வேண்டும், நாம் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் உள்ளவர்களாக விவேகம் உள்ளவர்களாக காலத்தை நாம் புரோஜனப்படுத்திக் கொள்வர்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும்னு சொல்லிட்டு உலகத்தில் ரட்சிக்கப்படாத சிலர் துன்மார்க்கு ஏதுவான மதுபான வெறி கொண்டிருப்பார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம்
பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அப்படின்னா தேவ அன்பினாலே நிறையப்பட்டவர்களாக பரிசுத்த கட்டுப்பாட்டுக்குள் எப்போதும் இருக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியாக சொல்லப்படுகிறத பார்க்குறோம். முதலாவது குடும்ப காரியத்துக்குள்ளே வருகிறார் ஆவியானவர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்று சொல்லிட்டு, அதுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிட்டு. நீங்கள் அடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை ஸ்தலம் என்று சொல்லி வேலை காரியங்கள் குறித்து பேசிவிட்டு இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியாக சொல்லி இந்த எபேசு நிருபத்தை நிறைவு செய்கிறத செய்கிறோம் பார்க்குறோம். நாமளும் ஆண்டுடைய பிரதான கிருபையினால் 75வது பாகத்துக்கு என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம் இல்லையா. ஒரு நிருபத்திலே நாம் 75வது பாகத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கலாம். 75 மெசேஜ் வரைக்கும் என்ன செய்யிருக்கோம் எபேசியில் நாம் கேட்டிருக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இன்றைக்கும் கிறிஸ்துவ குடும்பம் என்கிற தலைப்பில் இந்த காலை நேரத்தில் இந்த முதல் ஆராதனையில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியான நாளிலே நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. இந்த 5ஆம் அதிகாரம் எபேசுக்கு வரும்போது அவர் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறது செய்கிறோம் பார்க்குறோம். அப்படி திடீர்னென்று ஆண்டவர் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை குறித்து பாரப்பட்டு எபேசு 5ஆம் அதிகாரத்தில் குடும்பங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். போன மெசேஜில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எபேசு பட்டணத்தில் எபேசு சபை இருந்தது, சுற்றிலும் இருந்த சூழ்நிலை என்ன, அவர்கள் திருமண காரியத்தை குறித்து எப்படி இருந்தார்கள், பிள்ளைகளை நடத்துகிற விதத்தில் எப்படி இருந்தார்கள், இதெல்லாம் நம்ம செய்தியாக என்ன செய்கிறோம் கேட்டிருக்கிறோம். அதனால் திடீரென்று ஆவியானவர் குடும்பத்து மேலே பாரப்பட்டவராக என்ன செய்யவில்லைன்னு சொன்னால் இந்த காரியத்தை எபேசு 5ஆம் அதிகாரத்தில் எழுதி வைக்கவில்லை. சரியா, ரொம்ப முக்கியமானது. ஆண்டோடைய இருதயத்தில் நம்ம சரியாக என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் போடுங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் அப்படின்னு என்ன செய்கிறோம் நம்ம வாசிக்கிறோம். கவனிங்க. அப்போ உலகம் தோன்றதுக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்படிதான் எபேசு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நமக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்கு உலகம் தோன்றுக்கும் முன்ன கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அப்படின்னு என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம். இந்த வசனம் சொல்வது நம்மளை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்ட அதுக்கு முன்னாடியே சரியா உலகம் தோற்றுக்கு முன்னே இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம். இதோடைய தியாலஜி இறையியல் காரியத்துக்குள்ளே நம்ம டீப்பாக இப்போ போக வேண்டாம். ஆனால் ஒரு காரியத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்போ எந்த விதத்தில் அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரினிட்டின்னு சொல்லக்கூடிய சரிங்களா திரித்துவம்னு சொல்லக்கூடிய பிதாவாகிய தேவன் சரியா, குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன். தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னா தனியாக ஒரு நபராக அன்பாக இருக்க முடியாது. சொல்லுவது அன்புனா இன்னொரு நாள் தேவை அன்பு செய்யறது சரியா, அன்பை வெளிக்காட்டுவதற்கு இன்னொரு நபர் என்ன செய்யும் தேவை சரிங்களா, இன்னொரு நபர் தேவை சரிங்களா. அப்போது கவனிங்க, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் இவங்க அன்பில் பூரணம் உள்ளவர்களாக, அவங்கள்ட்ட அன்பில் எந்த குறையும் இல்லை. அவங்க அன்பில் ஒரே தேவத்துவம் என்கிறதான காரியத்துக்குள்ளே 3 நபர்கள் சரியா, ஒரே தேவத்துவம் என்கிறத 3 நபர்கள் அன்பில் பூர்ணப்பட்டவர்களாக தான் என்ன இருக்கிறாங்க இப்போ சரிங்களா. அந்த சூழ்நிலையில் சரி பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னன்னு சொன்னால் குமாரனாகிய தேவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். அதனால தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா மனதளவில் அடிக்கப்படுகிறது. அப்படின்னா அந்த திரித்துவத்தை விட்டு அவர் என்ன செய்ய வேண்டும் தனியாக வர வேண்டும் சரிங்களா. அந்த மனதளவில் அடிக்கப்படுகிறது. அப்போ திரித்து விட்டு தனியாக என்ன செய்யணும், ஒரு மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். அந்த திரியேக தேவனுடைய திருத்துவத்துடைய 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு மாம்சத்தில் காயப்பட வேண்டும். மாம்சத்தில் வெளிப்பட்டு மாம்சத்தில் காயப்பட வேண்டும். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு தன் இரத்தத்தை சிந்த வேண்டும். தன் இரத்தத்தை சிந்தி இரத்தம் முழுவதையும் கொடுத்து அவர் தனக்கு மனவாட்டியை சம்பாதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போது மனவாட்டியை அவர் தனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னும் போது ஒரு மணவாளனாக அவர் என்ன செய்யணும், இதை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் தேவ குடும்பத்துக்குள்ளாக நாம் என்ன செய்கிறோம், நாம் உள்ளே வருகிறோம், பிள்ளைகளாக வருகிறோம். அப்போ தேவன் அவர் குடும்பத்துக்குள்ளே நம்மை தத்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்கிறது. அப்போ அவர் தத்தெடுத்திருக்கிறார்னு சொல்லும்போது பிள்ளைகளாக நம்ம என்ன செய்கிறோம், உள்ளே அந்த குடும்பத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம் என்ன செய்கிறோம் காணப்படுகிறோம். அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். பிள்ளைகளாக இருக்கிற நாம சரியா, பிள்ளைகளாக இருக்கிற நாம ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போது இந்த காரியம் நல்லா கவனிப்பு நான் சொல்கிறத, இப்படி நாம் இருக்க வேண்டும். இப்போ இருக்கிறோம் சரியா, பின்னாடி போய் என்ன செய்வோம், ஒரே இடத்துல புதிய எருசலேம்னு சொல்லக்கூடிய ஒரே இடத்துல நாம் அப்படி தான் போய் இருக்க போகிறோம். எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இப்போ அங்கே தான் நோக்கி பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எப்படி போய் இருக்க போகிறோம் அப்படின்னா அங்கே போய் ஒரே குடும்பமாக தேவனுடைய பிள்ளைகளாக மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக நாம் சகோதர சகோதரிகளாக என்ன செய்ய போகிறோம், இருக்க போகிறோம். அல்லேலூயா.
ஆனால் அந்த புதிய எருசலேமில் கணவன் மனைவியாக இருக்க மாட்டோம். ஒரு கணவன் ஒரு மனைவி தான் இருப்பாங்க. எந்த ஒரு கணவன் சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் புருஷனாக இருப்பார். மனைவினா சபை மட்டும்தான் அவருக்கு மனைவியாக என்ன செய்யும் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தான் இயேசு சொல்லும்போது சொன்னார், கணவன் மனைவி கூட அங்கே தேவ தூதர்களை போல என்ன செய்வாங்க, இருப்பார்கள் என்று சொல்லுது. ஆனால் ஒரே குடும்பமாக இருப்போம், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம், ஒரே குடும்பமாக இருக்கிறனால சகோதர சகோதரிகளாக இருப்போம். இப்போது உலகம் தோன்றதுக்கு முன்னமே இதை தேவன் டிசைட் பண்ணனால, இப்படி தேவ குடும்பத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வர வேண்டும் என்று அவர் நியமித்தனால அவர் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், திடீர்னு நம்மளுக்கு நீங்கள் அந்த நாளில் நம்ம போய் இருக்க போகிறோம் அப்படின்னும் போது, அப்போது புருஷ மனைவி அப்படின்னா என்னது எனக்கு புரியலையே, அம்மா அப்பா பிள்ளைகள், அப்பா பிள்ளைங்கள்லாம் என்னது எனக்கு தெரியலையே, குடும்பம்னா என்ன எனக்கு புரியலையே, சரிங்களா, சகோதர சகோதரிகள்லாம் என்ன, சகோதரத்துவம்னா என்ன எனக்கு தெரியலையே, அப்படிலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அதுதான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இப்போமே இந்த உலகத்திலே அவர் ஆரம்பிக்கிற டைமில் இருந்தே மனிதர்களுக்குள்ளே இந்த குடும்பங்கிற காரியத்தை உள்ளே கொண்டு வந்து, நம்ம எல்லாருமே நம்ம உலகத்துக்குள்ள வந்தது ஒரு குடும்பத்து மூலமாக தான் செய்வோம், வந்திருப்போம். தேவன் ஒரு இருவரை என்ன செய்திருப்பார், சித்தத்தின்படி இணைத்திருப்பார். அவர் சித்தத்தின்படி இணைத்ததில் நாம் வெளிப்பட்டிருப்போம். சரிங்களா, யாருமே தனியாக தும்முன்னு வானத்தில் செஞ்சிருக்க மாட்டோம், குச்சிருக்க மாட்டோம். அப்போ அப்படின்னா எல்லாரையும் ஒரு குடும்பத்துக்குள்ளே அந்த குடும்ப கான்செப்டை ஆண்டவர் கொண்டு வருகிறார். எதுக்காகனா, அங்கே போய் லாஸ்ட்டில் போய் அப்படி தான் இருக்க போகிறோம். சரிங்களா, அதற்காக என்ன செய்கிறான்னு சொன்னால், எனக்கு புரியலையே தெரியலையே நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இந்த குடும்ப கான்செப்டை கொண்டு வந்து, அந்த திருமணம் என்ற காரியத்தை கொண்டு வந்து, புருஷன் மனைவி என்று ஆண்டவர் ஏற்படுத்தி, பிள்ளைகள் பிறக்க வைத்து, அந்த பிள்ளைகள் சகோதர சகோதரிகளாக இருக்க வைத்து, குடும்பம் ஒரே குடும்பம் என்று வைத்து, சரிங்களா, அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு குடும்பங்களாக சேர்ந்து ஒரே குடும்பம் என்று சொல்லி சபை என்று வருகிற காரியத்துக்களை கொண்டு வந்து, ஒரு சபைன்னு இல்லாமல் அதே போல் குடும்பமாக சேர்ந்து இருக்கிறதான சபைகள் அப்படின்ட்டு நிறைய சபைகள் இருந்து எல்லாம் மொத்தமாக எங்கே போக போகுது அப்படின்னு சொன்னால், எல்லாம் ஒரே குடும்பமாக, ஒரே சபையாக, ஒரே மனவாட்டியாக, ஒரே மணவாளனுக்கு மனவாட்டியாக, ஒரே தேவனுக்கு பிள்ளைகளாக, ஒரே குடும்பத்தில் சகோதர சகோதரிகளாக நம்ம இருக்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு வேளை ஆவிக்குரிய சபைக்கு போகிற மற்றவங்க நம்மளை வெறுக்கலாம், ஒதுக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம், சரியா, தெரியாமல் அறியாமல். ஏன்னா போய் இருக்க போகிற இடம் நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்றது தெரியாமல் என்ன செய்யலாம், அவங்க இதை செய்யலாம். சரிங்களா, அறியாமல் தெரியாமல். சரி, அதனால் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இந்த விஷயம் இதுதான் காரியம். சரிங்களா, நீ புரிந்து கொள்கிற ஒரு காரியம் சொல்கிறேன். இந்த குடும்பங்கிற காரியத்தை தேவன் எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் சின்ன சின்ன போட்டு மாதிரி என்ன செய்யிருக்க ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு போட்லேயும் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தை என்ன செய்கிறோம், இருக்கிறோம். எல்லா போட்டும் எங்கே போய் கொண்டிருக்குன்னா, ஒரு பெரிய கப்பலை நோக்கி, நடுக்கடலில் இருக்கிற பெரிய கப்பலை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. எல்லா போட்டும் போய் எங்கே சேர்ந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த கப்பலில் நம்ம எல்லோரும் ஏறிடுவோம். சரி, அதுக்கப்புறம் தனித்தனி போட்டில் இருக்க மாட்டோம். ஒரே கப்பலுக்குள்ளே ஒரே குடும்பமாக, தேவனுடைய பிள்ளைகளாக, அவருக்கு மனவாட்டியாக, சகோதர சகோதரிகளாக இருப்போம். அல்லேலூயா. அப்போ இந்த குடும்பம் அப்படிங்கிறது உலகம் தோன்றதுக்கு முன்னமே தேவனுடைய இருதயத்தில் இருந்த விஷயம். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ அவருக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னால், நாளைக்கு போய் ஒரே சபையாக, ஒரே குடும்பமாக, கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக, சகோதர சகோதரிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க போகிறது யாருன்னு சொன்னால், இன்றைக்கு சபையில் இருக்கிற குடும்பங்கள் தான். அல்லேலூயா. அப்போ நம்ம குடும்பத்தின் மேலே அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதனால் எபேசு 5 திடீர்னு குடும்பம்னு பேசலை. ஆதி முதலே உலகம் தோன்றதுக்கு முன்னமே இந்த சபை என்கிற காரியத்தை தேவன் இருதயத்தில் மறைத்து வைத்தவராக தான் இருந்தார். ரகசியம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மறைத்து வைத்தவராக என்ன சொல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக. அதனால தான் நீங்கள் இயேசு கிறிஸ்து குறித்து வாசித்தோம்னு வைங்களேன். இயேசு குறித்து நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அவரை குறித்து சொல்லும்போது ரோமர் 8 29 வாசிங்க. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அவரை மூத்த சகோதரன் மாதிரி சொல்லிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. அல்லேலூயா. அப்போது தேவன் சொல்லிட்டு இவர் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, இயேசு எப்படி சொல்லியிருக்கலாம், மூத்த சகோதரன், நம்மளாம் சகோதரர் சகோதரிகள் அப்படி சொல்லியிருக்கு. சரியா, அதனால தான் நீங்கள் எபிரேயர் 2 வரும்பொழுது அங்கே நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், எபிரேயர் 2 ஒரு வசனத்தை வாசிங்க. 12 வாசிங்க. 12. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. முந்தின வசனம் வாசிங்க. முந்தின வசனம். எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். நம்மளை என்னன்னு சொல்ல இயேசு வெட்கப்படலை, சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஒரே ஃபேமிலியாக படும். சரியா, இந்த இதில் இந்த தியாலஜியில் பார்க்கும்போது நம்ம சகோதரர்கள், அவர் தான் மூத்த சகோதரர், நம்முடைய சகோதரர்களாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இந்த சகோதரர் அப்படிங்கிற இந்த வார்த்தை இதெல்லாம் ஃபேமிலி, குடும்பத்தை குறிக்கிற வார்த்தை. சரிங்களா, குடும்பம் அப்படிங்கிறதுக்கான சகோதரர்கள் குடும்பத்தை குறித்த வார்த்தை.
சரி, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னவா சொல்லியிருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்னவா சொல்லியிருக்கு அப்படின்னா, அடுத்து நீங்கள் வாசிங்க 13 வசனம் வாசிங்க, 13, 14. நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் ஆ இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ம் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க ம் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். சரி, போதும் கவனிங்க. நான் அவரிடத்தில் நம்பிக்கை இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். இதை ஆக்சுவலாக சொன்னது யார் அப்படின்னு சொன்னால், ஏசாயால 8ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாக இருக்கிறோன்னு சொல்லுவார். சரியா? பைபிள் முழுக்க யாரை பற்றி தான்? இயேசு பற்றி தான். அங்கே ஏசாயா சொன்னது கூட யார் தான் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தான் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவரை சொல்கிறதுக்காகத்தான் அந்த காரியம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார்? ஏசாயா மூலமாக சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார்? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை என்னென்னு சொல்லியிருக்கிறான்னு சொல்லிருக்கு? பிள்ளைகள் என்று சொல்லியிருக்க. பிள்ளைகள் மாம்சத்து ரத்தத்தை உடையவர்களாக இருக்கும், அவர் அவர்களைப் போல மாம்சத்து ரத்தத்தை உடையவரானார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மணவாளன் என்று சொல்லும்போது யோவான் ஸ்நானகன் சொன்னான், இல்லையா, அவர் நிறைய பேர் விட்டு போகிறாங்க அப்படி சொன்னால், அவன் சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் தான்ப்பா மணவாளன், யாருக்கு மணவாட்டி இருக்கோ அவங்க தான்ப்பா மணவாளன், நான் மணவாளனுடைய தோழன்னு சொன்னான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஓமையாய் பேசும்போது மத்திய 25ஆம் அதிகாரத்தில் அந்த புத்தியுள்ள ஸ்திரீகள், புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள்னு சொல்லி பேசுகிற 10 கன்னிகைகள் பேசுகிற இடத்துல அவர் என்னவா சொல்லுவார்? மணவாளன் வர, அந்த வசனத்தை போடுமா, மணவாளன் வர தாமதித்த போது. அல்லேலூயா. தன்னை என்னன்னு சொல்கிறாரு? மணவாளன் வர தாமதித்த போது அப்படின்னு வாசிப்போம். பின்னாடி வாசிக்கும் அந்த கொரிந்து சபையில் வாசிக்கும் பவுல் சொல்லுவார், அந்த 1 கொரிந்தியரில் 2 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரே புருஷனாக இயேசுவுக்கு கற்புள்ள கனியாக சபை ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறபடியான்னு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே புருஷனாகிய இயேசு, சரியா, கற்புள்ள கனிகை ஆகிய சபை. ஓகே. அப்போ என்ன இந்த வார்த்தைகள் என்ன, எதை குறிக்கிற வார்த்தை? புருஷன், கற்புள்ள கன்னிகை, சரியா, அதெல்லாம் என்னது? மணவாளன் அப்படின்னா இது மேரேஜ், திருமணம் சொல்கிறது. அப்போது மணவாளன் மணவாட்டிங்கிற அந்த காரியத்தில் பேசுகிற விஷயம். அப்போது நான் காமிக்க சகோதரரான்னு சொல்லப்பட்டிருக்கிறது, சரியா, நம்மளை பிள்ளைகள்னு சொல்லி அவர் தகப்பனவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மணவாளன் நம்ம மணவாட்டியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாமே எங்கே போகிறோம்னா அதை நோக்கி தான் போகிறோம். இன்னும் நீங்கள் புரியுற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு நீரோடை போல், நம்ம ஒவ்வொரு குடும்பம் ஒரு நீரோடை போல், சரியா, ஒவ்வொரு நீரோடையும் சேர்ந்து இங்கே ஒரு நதியாக மாறி இருக்கிறது. நல்லா சொல்லுவோமா? சீஷர்கள் தேவாலயம் அப்படின்னு ஒரு நதியாக மாறி இருக்கிறது. இதே போல் நதிகள், சரியா, மற்ற சபைகள் பேர் சொன்னால் அவங்களும் நதிகளாக இருக்கிறார்கள். அல்லையிலே சொல்லுவோமா? இப்போ நதிகள்லாம் ஒன்றா சேர்ந்து சமுத்திரத்தில் போய் விழும்போது ஒரு நாள் போய் ஒரே சமுத்திரத்தில் போய் சேரும், நதிகள்லாம் ஒன்றா சேர்ந்துடும். சரிங்களா? இல்லை இன்றைக்கி அந்த நதி இந்த நதி அந்த நதி தான், எல்லா நதியும் ஒன்றா போய் கடலில் போய் என்ன செய்யும்? ஒரே சமுத்திரமாக போய் சேரும். அதுதான் லாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கிறது. அதை நோக்கி தான் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னும் போது இதுதான் தேவனுடைய இருதயத்தில் இருந்த விஷயம். அதைத்தான் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அந்த குடும்பம்ங்கிற காரியத்தில் தேவன் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்றைக்கி நேற்று யோசிக்கலை, உலகம் தோன்றதுக்கு ஒன்றுமே யோசிச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ ஏன் அப்படி யோசிச்சா? அப்படி ஏன் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள், ஏன் நம்ம குடும்பத்தில் இன்றைக்கி ப்ராப்ளம், பிரச்சனைகள் இருக்குது? சரியா, நிறைய கணக்கெடுப்பில் நிறைய திருமண செமினார்லாம் கேட்டாங்கன்னா, நீங்கள் திரும்பி ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுத்தா ஆண்டவர் அதே மனைவி நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்களா? இங்கே பாருங்க, திரும்பி இது பண்ணால், திரும்பி சான்ஸ் கொடுத்தா அதே மனைவியை நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்களா? அதே புருஷனை கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படி கேட்டால் 90% மாட்டவே மாட்டோம். ஐயோ, அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சா நான் விடுதலை ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன சரியாக சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் என்ன கான்செப்டில் அந்த திருமணம் காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை சரியாக என்ன செய்யலை, அவர் அறியாததுனால வருகிற ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியுடைய துணையினாலே நம்ம இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். அல்லையிலே சொல்லுவோமா? ஏற்கனவே நம்ம செய்தி நம்ம குடும்பத்தை குறித்து, கணவன் மனைவி குறித்து செய்தி, பிள்ளைகளை குறித்தான செய்தி நம்ம கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு விசேஷமாக என்ன செய்கிறோம், கேட்குறோம். இப்போ ஒரு காரியம் புரிந்துக்கொள்ள, அங்கே லாஸ்ட்டில் இயேசு கிறிஸ்து தான் மெயின். இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியாக இருக்கிறதுக்காக
குடும்பம் ஒரே குடும்பமாக இருக்கிறதுக்காக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்காக, அந்த பிள்ளைகளை நாம் சகோதர சகோதரி இருக்கிறதுக்காகவே அந்த கான்செப்ட் நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே, சரியா? வேறு எப்படியும் ஆண்டவர் நம்மளை கொண்டு வரல. நான் சொல்ல புரியுதா இல்லையா? குடும்பத்தை வச்சு தான் செய்கிறார், நம்மளை கொண்டு வந்திருக்கார். அப்போ அந்த குடும்பங்கிறது அவர் ஏற்படுத்தினது காரணமே என்னென்னா, இப்படி தான்ப்பா இப்போ இருக்கிறோம்ப்பா, இது மாதிரி என்ன செய்யணும் இருக்கு. அப்போ அங்கே போய் நான் இருந்துக்கிடுவேன்னு சொல்லக்கூடாது. அங்கே போய் நான் அப்படி இருந்துக்கிடுவேன், சரியா? அங்கே போய் நான் அப்படி இருந்துக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. சொல்லுதா இல்லையா? இங்கேயே இந்த குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவர் எப்படி ஒவ்வொரு குடும்பமும் குட்டி குட்டி பரலோகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய வார்த்தையின்படி நாம் இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக 100% கேரண்டி. அவர் வார்த்தையின்படி நாம் இருப்போம்னு சொன்னால் அந்த குடும்பங்களுக்குள்ள நிச்சயமாக அந்த பரலோக சந்தோஷம் நிச்சயமாக என்ன செய்யும் இருக்கும். நம்ம குடும்ப காரியங்களை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொண்டு நடந்தோம்னு சொன்னால், வார்த்தையின்படி நடந்தோம்னு சொன்னால். அப்போ ஏன் நம்ம ஃபேமிலியில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால், முதல் காரணம் இந்த மனித சமுதாயம் விழுந்து போன சமுதாயம், பாவத்தில் விழுந்து போன சமுதாயம். பிறக்கும் போதே பிள்ளைகள் வந்து நம்ம எப்படி நம்ம என்ன நேச்சரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பாவம் செய்யக்கூடிய இயல்போடு தான் என்ன செய்கிறோம், பிறக்கிறோம். பாவம் செய்யக்கூடிய இயல்பு நமக்குள்ள என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா விழுந்து போன மனுக்குலமாக இருக்கிறதுனால, பாவம் செய்யக்கூடிய சுபாவம் அந்த இயல்பு நமக்குள்ளே இருக்கிறதுனால, சரிங்களா, அந்த தன்மை நமக்குள்ளே இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், விழுந்து போன சமுதாயமாக இருக்கிறதுனால இந்த பலவீனமானது இந்த மாம்சத்துக்குள்ளே தான் நம்ம புதிய சிருஷ்டி தான், ஆனால் இந்த மாம்சத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்படின்போது அதனாலவே என்ன செய்யறது, இந்த விழுந்து போன மனுக்குலமாக இருக்கிறதுனால நம்ம குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகளை செய்து ஒரு காரியம் இருக்குது. முன்னாடி அப்படி இல்லை. அதான் மேவாள் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு, அவங்களுக்கு பூர்ணமாக இருந்தது. ஆனால் எப்போ அவங்க பாவத்தில் விழுந்தாங்களோ அப்போமே என்ன ஆரம்பிச்சிச்சு, சரியா, நீங்கள் தான் இந்த மனைவி அப்படின்ட்டான் அவன், சரியா, அப்படி பிரச்சனைகளை செய்து ஆரம்பிக்கல. சரி, இப்போ ஒரு உடனே அடுத்து குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணங்காரன் தம்பி என்ன பண்ணுறான், கொலை பண்ணுறான், சரியா, கொலையே நடக்குது. சரி, முதல் குடும்பத்திலேயே, சரிங்களா. அப்போ அதுபோல் காரியங்கள் நடக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மனுக்குலம் பாவத்தில் விழுந்ததுனாலே அப்படிப்பட்ட காரியம். ரெண்டாவது என்னன்னு சொன்னால், நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், பிசாசானவன். அவனுக்கு ரொம்ப டார்கெட் எதுனா ஃபேமிலி தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற இந்த உலகத்தில் எதுக்குன்னு சொன்னால் ஃபேமிலிஸ்க்கு தான். ஏன்னா ஃபேமிலிஸ் ஒன்றா சேர்க்கிறது தான் சபை, சர்ச்சு. அப்போ சர்ச் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா அது பில்டிங்க்கு இல்லை, சரியா, மக்களுக்கு தான். அந்த மக்கள் யாருன்னு சொன்னால் ஒவ்வொரு குடும்பங்கள். அப்போ குடும்பம் தான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய டார்கெட். அப்போ அவன் என்ன பார்ப்பான் அப்படின்னு சொன்னால், குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரோட குடும்பங்களுக்குள்ளே சமாதான சந்தோஷ நிச்சயம் கூட இருக்கக்கூடாது எந்த குடும்பத்துலையுமே. ஏன்னா தேவசாயியில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை அவன் என்ன செய்கிறான், அவன் பாய்க்கிறான், சரிங்களா. ஏன்னா மனுஷன் தேவசாயியில் உண்டாக்கப்பட்டிருக்கனால அவன் என்ன பண்ணுறான், பாய்க்கிறான். அப்போ அந்த மனுஷர்கள் என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, அவருக்கு சோத்திரம் சொல்லக்கூடாது, அவருக்கு பிரியமாக இருந்துடக்கூடாது, அவர் மனசை புண்படுத்தணும்னு சொன்னால் இவங்களை என்ன செய்யணும், இது மாதிரி செய்யணும்னு சொல்லி குடும்பங்களை டார்கெட் பண்ணுறதுனால தான் இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால், அது புரிஞ்சு கொள்ளாமல் என்ன செஞ்சுருக்குன்னா குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகளை செய்து வருகிறது. ஏன்னா அவனுடைய தாக்கம் அங்கே உள்ள கிரியை செய்கிறதுனால, அந்த தந்திரங்கள் கிரியை செய்கிறதுனால குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை வருகிற காரியமாக இருக்குது. மூணாவது என்னன்னு சொன்னால், மனிதனுடைய ஃபிலாசபி. ஒவ்வொரு மனிதன் இன்றைக்கு தத்துவம், மனிதன் பேசுகிற தத்துவமான காரியங்கள் எல்லாம், சரியா, எப்படிப்பட்டதெல்லாம் வந்துச்சு இப்போது, சரி, எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், கள்ள உறவு சட்டப்படி குற்றம் இல்லை அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா. அதே போல் லிவிங் டுகெதர் அப்படின்ட்டாங்க. திருமணம் ஆகாமலே 2 பேர் சேர்ந்து வாழ்ந்து பார்ப்போம். மனுஷனுடைய ஃபிலாசபி இதெல்லாம். மனுஷனுக்கு 2 பேர் சேர்ந்து வாழ்ந்து பார்ப்போம், நமக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அப்படி எல்லாத்துலேயும் இருப்போம். ஆனால் செட் ஆகுதான்னு பார்ப்போம், உனக்கு எனக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் நாள் இருப்போம், ஒரு கொஞ்சம் வருஷம் இருப்போம். செட் ஆகலையா பை சொல்லிட்டு என்ன செய்வோம், போயிட்டே இருப்போம். வாங்கின பொருள் என்ன பண்ணுறது, 50-50. நீ ஃப்ரிட்ஜ் எடுத்துக்க, நான் பீரோ எடுத்துக்கிறேன், அவள் தான், சரியா, நான் ஃபர்னிச்சர் எடுத்துக்கிறேன், நீ அதை எடுத்துக்கோ, அவள் தான். அப்படின்னா பிரிச்சுன்னு போயிட்டே இருப்போம் அப்படின்னு நான் சொல்கிறது. நான் இங்கே சொல்லி வெளிநாட்டு நினச்சக்கூடாது, இங்கே நடக்குது. இந்தியாவில், தமிழ்நாட்டில், சில மற்ற மாநிலங்களில், மற்ற காரியங்களில் நடக்குது, சரிங்களா. லிவிங் டுகெதர் அப்படின்ட்டு வர. இன்னொரு பக்கம் கேவலமானது ஒரு காரியம் என்ன இருக்குது, போராடிக்கிட்டு இருக்கான், ரெயின்போ அப்படின்னு. என்னது, ஆணும் திருமணம், பெண்ணும் திருமணம், இதுக்கு என்ன செய்யணும், ஒத்து போகணும், சரியா, அப்படின்னு எங்களையும் மதிக்கணும் சொசைட்டியில். எங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரியா, பிசாசுடைய தாக்கத்தினாலும் மனுஷனுடைய மூளை மங்கி போகணும் தான் சொல்லணும், சரியா. ஆண்டவருக்கு அந்த தேவன் குடும்பத்தை குறித்து என்ன இது வச்சிருக்கிறாருன்னே தெரியாமல், குடும்பத்தோட மகத்துவம் என்னன்னே தெரியாமல், சரியா, இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே சமுதாயம் போய்கொண்டு இருக்கிறத செய்கிறோம், பார்க்குறோம். இவ்வளவு சூழ்நிலைக்கு மத்தியில் நடுவில் தான் சீஷர்கள் தேவாலய சபையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நல்லா எழுத சொல்லுவோமா. அப்போ அன்றைக்கி எபேசு சபைக்கு என்ன சொன்னாரோ அது நமக்கும், சரிங்களா. எபேசு சபை நம்ம சபை தான், நம்மளும் அவங்கள சபை தான், நம்மளும் சபை தான். அப்போ அந்த குடும்பத்தினுடைய காரியத்தில் தேவன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். குடும்பத்தோட முக்கியத்துவம்னு சொல்லும் போது என்னன்னு சொன்னால், குடும்பத்துக்குள்ளே சமாதானம், குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம், குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொருத்தருடைய நிம்மதி, சரிங்களா, அது ரொம்ப முக்கியம்.
1000 பொருட்கள் இருக்கலாம். ஒருவனுக்கு எவ்வளோ திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. சரிங்களா? பொருட்கள் வீட்டில் இருக்கலாம், வேண்டியெல்லாம் வீட்டில் இருக்கலாம். ஆனால் தேவையான அந்த சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இல்லைன்னு சொன்னால் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, நீ ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கோன்னு சொல்லுது. வீட்டின் பேர் மூலையில் உட்காந்துருப்பது உனக்கு நலம். சொல்லுது புரியுதுங்களா? நீதிமொழிகள் அப்படி வருது. சரியா? அப்போ என்ன, எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், எதை நம்ம கடையிலலாம் வாங்க முடியாது, சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னால், சமாதானத்தை என்ன செய்ய முடியாது, சந்தோஷம், நிம்மதி, இதெல்லாம் வரணும்னு சொன்னால் அவருடைய வசனத்தின்படி நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, நம்ம இந்த வசனத்தை நான் கேட்குறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க நான் அர்ப்பணிக்கிறேன்னு இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால், நிச்சயமாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன், அவருடைய சமூகத்திலேருந்து சொல்கிறேன். சரிங்களா? யார் டிசைட் பண்ணான்னு சொன்னீங்க, யாராக இருந்தாலும் சரி, யார் டிசைட் பண்ணாலும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இன்றைக்கி இந்த வசனத்தின்படி என் குடும்பம் எந்நாள் வரைக்கும் நான் அப்படி தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். ஏன்னா இப்போ இதெல்லாம் கேட்குறேன், நான் இன்றைக்கி அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிச்சோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அந்த சமாதான சந்தோஷம் நம்ம குடும்பங்கள் என்ன செய்யும், கண்டிப்பாக ஒரு வார்த்தையின்படியாக அந்த சமாதான சந்தோஷம் கண்டிப்பாக என்ன செய்யும், இருக்கும். அல்லேலூயா. கவனிங்க, நான் சொன்ன திருமணம் அப்படிங்கிற காரியம், சரியா? குடும்பம், திருமணம் அப்படின்ற இந்த திருமணம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்தில் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் திருமணம் செஞ்சு வைத்தார். சரியா? அவர் செஞ்சேன்னு சொன்னார், தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும்னு சொன்னார். அப்போ அங்கே திருமணம் ஆரம்பிக்குது. பைபிள் திருமணத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்த விசேஷத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, திருமணம் வந்தது, அவர் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணிடான்னு சொல்ல கேட்டேன். சரிங்களா? அப்போ அங்கே ஆரம்பித்து திருமணத்தில் ஆரம்பித்து திருமணத்தில் என்ன செய்யுது, பைபிளில் முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ திருமணத்தில் ஆரம்பித்து திருமணத்தில் முடியுது பைபிள். அப்போ நடுவில் எல்லாம் திருமணம் இல்லைன்னு நீங்கள் நினச்சக்கூடாது. திருமணத்தை ஆரம்பித்து திருமணத்தில் முடியுதுன்னா, த்ரூ அவுட் பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தான் பார்க்க முடியும் அப்படின்னா, தேவன் இஸ்ரேல் மக்களை தன் மனைவியாக சொல்லியிருப்பார். தேவன் இஸ்ரேல் மக்களை அப்படி தானே செய்வார், சொல்லியிருப்பார். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஓசியா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லுவார் ஆண்டவர், 1ஆம் அதிகாரம், ஓசியா 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்க தெரியும், நீ போய் ஒரு சோரஸ்திரியை போய் என்ன பண்ணிக்க, நீ போய் திருமணம் பண்ணுன்னு சொல்லுவார். சரியா? அவன் போய் கோமர் என்ன செய்வான், திருமணம் பண்ணுவான். அந்த கோமர் திருமணம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, ஆண்டவர் இப்படி தான் நான் இஸ்ரேல் மக்களை என்ன செய்கிறேன், அவங்க தகுதியற்றவங்க, ஆனால் நான் செஞ்சேன். அவன் திருமணம் பண்ணுறது மட்டுமல்ல, பிள்ளைகள் பெற்றெடுப்பாங்க. சரி, பிள்ளைகள் பிறக்கும். அந்த ஓசி அந்த அவன் மனைவி நல்லா பார்த்துக்குவான். ஆனாலும் அவள் என்ன செய்வான்னு சொன்னான், அவனுக்கு துரோகம் செய்து அவனை விட்டுட்டு என்ன செய்வா, போயிடுவா. சரியா? அதான் 2ஆம் அதிகாரத்தில் வருது, உன் தாய் எனக்கு துரோகம் செய்தாள் அப்படின்னு ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். சரியா? இங்கே தாய் ஆண்டு பேசுதான், ஓசியா மனைவி செய்தான், ஆண்டு சொல்லி இஸ்ரேல் மக்கள் நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னு சொல்லுவார். நான் உங்களுக்கு புருஷன், நீங்கள் எனக்கு மனைவி, நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணீங்க அப்படின்வார். ஆனால் ஓசியை விட்டு அவன் மனைவி போனால் கூட அந்த ஓசியை என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், அந்த மனைவிக்கு ஆகார குறைவு இருக்கக்கூடாது, அந்த மனைவிக்கு எந்த குறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவன் துரோகம் பண்ணி போனாலும் விட மாட்டான். அவளுக்கு தேவைகளை எல்லாம் இவன் என்ன செய்வான், சந்திப்பான். ஆனால் அவன் என்ன செய்வா அப்படின்னு சொன்னால், தேவைகளை சந்திக்கிறது இவனாக இருப்பான். ஆனால் அவன் நினைப்பா, எங்கே போனாலும் அந்த நேசர்கள் தான் அவளுக்கு தேவைகளை சந்திக்கிறாங்க அப்படி அவன் நினச்சிக்குவான். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், நான் கொடுத்தது நீ எடுத்து, சரியா, நான் தான் தந்தேன், ஆனால் நான் கொடுத்ததை நீ எடுத்து பாகாலுக்கு என்ன செய்த கொடுத்தான்ட்டு, பாகாலுக்கு என்ன பண்ணுற, நீ அதை பண்ணுறியே, அதை படைக்கிறியே, கொடுத்தது நான் அப்படின்னு சொல்லுவார். நீ துரோகம் செஞ்சு போனாலும் அவனை விடலை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்கிறது அந்த ஏக்கத்தை ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக ஓசியா லைஃப்பில் அப்படியே நடக்க வைப்பார் ஆண்டவர். அதை அப்படியே என்ன செய்ய, அதை லெசனாக எடுத்து இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அன்பு ஆண்டவர் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். சொல்ல, நீ இவ்வளோ துரோகம் பண்ணி கூட என்ன, அந்த ஓசியா 2ஆம் அதிகாரம் 19-20 வருஷத்தை சொல்லுவார், நித்திய விவாகத்துக்குன்னு உன்னை நான் நியமித்துக் கொள்வேன், உண்மையாக உன்னை எனக்கு நான் என்ன செய்வேன், நியமித்துக் கொள்வேன். இப்போ இப்படி போனால் பாருங்கள், ஓசியா மனைவி போய் லாஸ்ட்டில் என்ன ஆகிடும் அப்படின்னா, அவளை கொண்டு போய், சரியா, வேசித்தனத்தில் போய் அவளை கொண்டு போய் வேசியுடைய சந்தையில் கொண்டு போய் நிற்க வச்சுருவானுங்க. வேசி சந்தையில் யார் வேணாலும் ஏலம் எடுக்கலாம் அப்படின்னு அங்கே நிற்க வைப்பாங்க பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்லி இந்த ஓசியா போய் 15 சேக்கலுக்கு இவன் தான் ஏலத்தில், அவன் மனைவியே என்ன பண்ணுவான், அவன் ஏலத்தில் என்ன செய்வான், வேறு யாரும் எடுக்கக்கூடாது, அவன் மனைவியும் ஏலத்தில் என்ன செய்வான், எடுப்பான். எடுத்து அவளை என்ன செய்வான், நேசிப்பான். அப்படி அவட்ட அந்த அன்பை என்ன செய்வான், காமிப்பான். சரியா? அப்போ அவளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், இப்படி விட்டு துரோகம் பண்ணி போய் வேசியுடைய சந்தையில் போய் நிற்கிறான், நிலைமை மோசமாகிடுச்சு. ஆனாலும் இந்த கணவன் விடாமல் போய், சரியா, என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், அவளை என்ன செய்வான், மீட்டெடுப்பான். சரியா? இப்படி தான் நான் உங்களை என்ன செய்வேன், மீட்டெடுப்பேன் அப்படின்னு அந்த ஓசியா 3ஆம் அதிகாரத்தை சொல்லுவார். அப்படி மீட்டெடுக்கும் போது அந்த நாளில், சரியா, தாவீது ஒரு ராஜா இருப்பார். சரியா? அஞ்சிக்கையாய் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, வருவார்கள் இடத்துல அப்படின்னு அந்த 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறது என்ன செய்ய, ஆண்டோடைய அன்பு அப்படின்னு என்ன செய்வார். இப்போ ஓசியா புக்கில் வரும்போது மட்டும் திருமணம் இல்லை. சரியா? எஸ்ஐகேல் புக்கு 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அங்கேயும் திருமண காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிற பார்க்க முடியும். இஸ்ரேலில் ரெண்டு
வடதேசம் தென் தேசமாக பிரிந்தது, இஸ்ரேல் தேசம் யூதா தேசம் என்று சொல்லி அக்கா தங்கச்சி சகோதரி 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு வர ஆண்டவர். சரியா? அந்த மாதிரி ஆண்டவர் பேசுவார். அப்போ உருவமாக அந்த திருமண காரியங்கள் என்ன செய்ய முடியும், வரது என்ன செய்ய முடியும், நம்ம அங்கே என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சரிங்களா? நீங்கள் மல்கியா புஸ்தகத்துக்கு வரும்போதும் அங்கேயும் ஆண்டவர் வந்து திருமண காரியத்தை குறித்து பேசுகிறது என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். கவனிங்க. அப்போது இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை கவனிங்க, த்ரூ அவுட் த பைபிள். சரியா? அந்த ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரையிலும் ஆண்டவர் இந்த திருமண காரியத்தை குறித்த திருமணத்தில் ஆரம்பித்து திருமணத்தில் முடிகிறது. பைபிள் ஃபுல்லாக அந்த காரியத்தை என்ன செய்ய, அந்த கான்செப்டை ஆண்டவர் அவரை புருஷனாக வைத்து, சரி, இஸ்ரேல் மக்களை மனைவியாக வைத்து எப்படி இப்போ சபையை மனைவியாக சொல்கிறாரோ, சரி, அந்த மாதிரி அந்த கான்செப்டை வர்றதை என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து கவனிங்க ஒரு வார்த்தை சொன்னார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை இல்லை, ஆனால் இயேசு சொல்லும் போது அந்த வார்த்தையை சொன்னார். சரியா? என்ன வார்த்தை இல்லை, என்ன வார்த்தை இயேசு சொன்னார். இப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு மேலே வருவோம். அங்கே என்ன 24ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இது நிமித்தம் புருஷன் தகப்பன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் சொல்லி. ஓகே, மத்தேயு 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம். அங்கே ஒரு வார்த்தை இருக்காது, ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தை என்ன செய்வார், சொல்லுவார். வாசிங்க 5ஆம் வசனம், 5, 6 வாசிங்க. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? அடுத்த வருஷம். இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். அங்கே ஆதியாகமம் புத்தகத்தை எழுதுறது மோசே. சரியா? அந்த வார்த்தைகளை இது நிமித்தம் புருஷனானவன் தகப்பனை தாய் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொன்னது மோசே அல்ல. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு அந்த வசனத்தில், ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் தன் வாயினாலே சொன்ன வார்த்தை. நல்ல இல்லையில சொல்லுவோமா? தேவன் சொன்னார், இந்த திருமணத்து நிமித்தம் நான் இணைத்திருக்கிறது நிமித்தமாக, சரியா, இவர்கள் ஒரே மாம்சமாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த 6ஆம் வசனத்தில், ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அல்லேலூயா. இது அங்கே இல்லை. கவனிங்க, அங்கே எப்படி ஆதியாகமத்தில் அந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை 100% தேவனுடைய வார்த்தையோ, அதே போல் மாம்சத்தில் வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்து தேவன் பேசுகிற வார்த்தை இங்கே பேசுகிறது 100% தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அது அங்கே சொல்கிறது தான் இங்கே திரும்பி இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அங்கே தேவன் சொன்னார், இது நிமித்தம், அதாவது இது நிமித்தம்னா, நல்ல கவனிக்க பண்ண சொல்கிறார், இது நிமித்தம்னா, ஏசு அதான் சொல்கிறார், இது நிமித்தம். எது நிமித்தம்னா, தேவனாகிய நான் உங்கள் இருவரையும் இணைத்திருக்கிறது நிமித்தம், உங்கள் இருவரையும் தேவனாகிய நான் இணைத்திருக்கிறது நிமித்தம் நீங்கள் இசைந்திருக்க வேண்டும், நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இசைந்திருக்க வேண்டும், ஒரே மாம்சமாக இருக்க வேண்டும், தேவன் இணைத்திருக்க நிமித்தம் அப்படின்றார். அதுதான் இயேசுங்க சொல்கிறாரு. என்ன சொன்னார்னா, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அல்லேலூயா. அப்போது கவனிங்க, எப்பயும் திருமணத்தில் என்ன பண்ணுவாங்க, நமக்கு சாட்சி கையெழுத்து போடுவாங்க இல்லையா? மாப்பிள்ளை சைடுலேருந்து ஒரு சாட்சி கையெழுத்து, பொண்ணு சைடுலேருந்து என்ன செய்வாங்க, ஒரு சாட்சி கையெழுத்து என்ன செய்வாங்க, போடுவாங்க இல்லையா? சாட்சி ரொம்ப முக்கியம். அதனால தான் இஸ்ரேல் மக்களோட உடன்படிக்கை பண்ணும்போது ஆண்டவர் உபாகம் 30ஆம் அதிகாரத்தில் வானத்தி பூமி என்ன பண்ணார், சாட்சியாக வச்சார். வானத்தி பூமி சாட்சின்னு சொன்னார். 2 சாட்சி. ஓகே, 2 சாட்சி வச்சு வானத்தி பூமியும். அவங்க விலகி போகும்போது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், சாட்சிக்கு யாரை கூப்பிடுவார், நான் விலகி போகிறாங்களா, அப்போ சாட்சி 2 பேரும் கூப்பிடுவார். வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, என்னை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்வார். சரியா? சாட்சி 2 பேரும் என்ன செய்வார், கூப்பிடுவார். வாங்க, நீங்கள் தானே சாட்சி, வானம் பூமி நீ தானே சாட்சி, என்னோட அவங்க உடன்படிக்கை பண்ணி இதை மீறி போகிறாங்களே அப்படின்வார். அப்போ சாட்சி ரொம்ப முக்கியம். எந்த சாட்சி? கல்யாணத்தை திருமணத்தில் சாட்சி போடுறது முக்கியம். ஓகே, நம்ம ஒவ்வொருத்தருடைய திருமணத்தில் யாராவது என்ன செய்வாங்க, சாட்சி கையெழுத்து போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக போட்டிருப்பாங்க, யாராவது போட்டிருப்பாங்க. ஆனால் பொண்ணு சைட்லேருந்து ஒருத்தர், மாப்பிள்ளை சைட்லேருந்து ஒருத்தர் தான் சாட்சி போட்டிருப்பாங்க. 2 சைட்லேருந்தும் ஒருத்தர் சாட்சி. அல்லேலூயா. பொண்ணு சைட்லேருந்து அவர் தான் சாட்சி, மாப்பிள்ளை சைட்லேருந்து அவர் தான் சாட்சி. அவர் யார் அவருன்னு சொன்னால், மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிங்க.
ஏன் என்று கேட்கிறீர்கள். ஆ கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். போதும். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம திருமணத்துக்கு சரியா யார் சாட்சி? யார் சாட்சி போட்டாங்க, சாட்சி கழட்டி போட்டாங்கன்னு கூட மறந்துருப்போம். ஆனால் இதை மறந்துடக்கூடாது. 2 சைட்லேருந்து ஒரே சாட்சி யாருன்னு சொன்னால் தேவன் சாட்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கா பாருங்க, நான் தான் இணைக்கிறேன், நான் தான் சாட்சி அப்படிங்கிறார். சரி, அவர் தான் சாட்சியாக இருக்கிறார். அதனால தான் அங்கே அந்த மக்கள்கிட்ட சொல்லுவார், இப்படி சாட்சி நான், ஆனால் உடன்படிக்கையின் மனைவின்னுவார். சரியா, உடன்படிக்கையின் தோழி, உடன்படிக்கையின் மனைவி. ஏன்னா நான் தானே நினைச்சேன் சரியா இந்த உடன்படிக்கை. அப்போ அவளுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்கியே அப்படின்னு ஜனங்கள்ட்ட அந்த புருஷர்கள்ட்ட பேசுவோம். ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எஸ்ரா புக்கு நெகேவே புத்தகம்லாம் வாசித்தா தெரியும். அவங்க சிறையிருப்பில் வரும்போது வந்த பிறகு பார்க்கும்போது எஸ்ரா வஸ்திரத்தை கிழிச்சுன்னு அழுகுறதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால், இந்த நிறைய பிரபுக்களே சரியா அவங்க இருக்கிறவங்களே என்ன இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க சொந்த மனைவி இருக்க இன்னொரு வேற்று ஜாதி ஸ்திரீகளை என்ன செய்வாங்க, அவங்க திருமணம் செய்து மட்டும் இல்லை அவங்களோட பிள்ளைகளும் பெற்று எடுத்திருப்பாங்க. சரியா, துரோகம் பண்ணியிருப்பாங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணி அந்த மாதிரி காரியம் செஞ்சுருப்பாங்க. தான் இங்கே சொல்கிற ஆண்டவர், உடன்படிக்கை மனைவியாக அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. ஏன்னா யார் சாட்சி? நான் சாட்சி உன் திருமணத்திற்கு. அன்றைக்கி அங்கே சொல்கிறது, நம்முடைய ஒவ்வொருத்தருடைய திருமண காரியங்கள் கணவன் மனைவியாக இணைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் யார் சாட்சின்னு சொன்னால் தேவன் சாட்சியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சாட்சியாக இருக்கிறார். சரியா, அப்போ கணவன் மனைவியை இணைத்திருக்கிறான்னு சொன்னால், நான் ஏற்கனவே ஒரு செய்தியில் சொன்னது போல் இது ஆக்சிடென்ட் கிடையாது, தேவன் இணைத்திருக்கிறார். அப்படி தான் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த இணைத்திருக்க நாம் கவனிங்க, இணைத்திருக்க நாம் எப்படி இருக்கணும்? அந்த தேவன் இணைத்ததை அப்படின்றார்ல, தேவன் இணைத்ததை அப்படிங்கிறாரு. அது என்ன, ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்றாரு. அந்த ஒன்னஸ் ஒரே மாம்சமாக இருக்கிறது அப்படின்னா எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் தேவன் விரும்புகிறார், என்ன மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறார் தேவன் அப்படின்னு சொன்னால், கவனிங்க மாடல் என்ன மாதிரி இருக்குன்னா, நான் சொன்னேனே அந்த ட்ரினிட்டி சரியா, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆகிய தேவன், அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க எப்படி இருக்காங்க பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னா, யோவான் 17 இயேசு சொல்லுவார், பிதாவே நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல. அல்லேலூயா. சரி கவனிங்க, ஒரு தேவத்துவம் அப்படிங்கிற அந்த அந்த காரியத்துக்குள்ளே 3 வெவ்வேறு நபர்கள் இருக்கிறாங்க சரிங்களா. ஆனால் எப்படி இருக்கிறாங்களா, ஒன்றாக இருக்கிறார்கள். அப்படின்னா அவர் அன்பில் பூரணப்பட்டவர்களாக சரிங்களா. ஒருத்தருக்கு மேலே உள்ள அன்பு ஒரு என்ன சொல்ல, பூரணமான ஒரு அன்பாக ஒருத்தர் மேலே உள்ள அன்பு, அந்த மாதிரி ஒரு அன்பில் அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க சரிங்களா. அப்போது அப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் வேறையாக இருக்கலாம் சரியா, செயல்பாடுகள் வேறையாக இருக்கலாம். நான் சொல்ல புரியுது இல்லையா, செயல்பாடுகள் வேறு என்ன, பிதாவாகிய தேவன் ஒருவனை ஒரு புரிஞ்சுக்கா சொல்கிறேன், பிதாவாகிய தேவன் ஒருவனை மனுஷில் கட்டி இருக்கிற அன்பின் கைகளால் இழுக்கிறார், இயேசு அவனை ரத்தத்தால் கழுவுகிறார். அல்லேலூயா. சரியா, அப்படி இழுக்க இயேசு கழுவ பரிசுத்த ஆவியானவர் அவன் மனதுக்குள்ளே தேவ பிள்ளை என கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஃபங்க்ஷன் ஒரே ரட்சிப்புன்ற ஒரு மனுஷனோட ரட்சிப்புகளை என்ன 3 நபர்கள் கிரியை செய்து பார்க்க முடியும். ஆனால் நோக்கம் ஒன்றாக இருக்கும், நோக்கம் ஒன்றாக இருக்கிறது. நான் சொல்ல புரியல, அந்த அவர் ஒன்றாக இருக்கிறார்கள்னு சொல்லும் போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்கிறதோ சரிங்களா, எப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் கவனிங்களா. நீங்கள் காஸ்பல் சுவிசேஷ பக்கம்லாம் வாசிங்கன்னா, பிதாவாகிய தேவன் குமாரனை மகிமைப்படுத்துவார், குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. இவர் நேசகுமாரன், இவர் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்வாரு. குமாரன் சொல்வார், என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிதா, அவர் பெரியவர், அவர் நல்லவர். தேவன் ஒருவர் தான் நல்லவர், அவரை தவிர ஒரு நல்லவர் இல்லை. யார் உயர்த்துவார்னு பார்த்தா இயேசு உயர்த்துவார். அல்லேலூயா. அதுவே இயேசு சொல்வார், பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் என்ன பண்ணுவார், அவரை பற்றி சொல்ல மாட்டார், என்னை பற்றி தானே செய்வார், சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி சரிங்களா, அந்த மாதிரி ஒரு 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 ஒன்றாக இருக்கிற ஒரு காரியம் சரியா, அதுதான் அந்த மாதிரி ஒன்னஸ், அந்த மாதிரி தான் தேவன் இணைத்ததை ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட காரியமாக இருக்குது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். எப்படி சொன்னால், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் 4 வசனம் 5 வசனம் 6 வசனம் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கோன்னா, மனுஷனாகி கிறிஸ்து இயேசு அவரேன்னு போட்டிருக்கோம் சரியா. மனுஷனாகி கிறிஸ்து இயேசு அவரே, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் சரிங்களா. அப்படின்னு சொல்லிட்டு மீட்கும் பொருளாக, எல்லாருக்கும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த மனுஷனாகி கிறிஸ்து இயேசு அவரே சரியா. அடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் தம்மையை போட்டு மனுஷனாகி கிறிஸ்து இயேசு அவரேன்னு போட்டிருக்கோம், மனுஷன் போட்டிருக்கோம் சரிங்களா. இவரை நீங்கள் தீத்து 2 அதிகாரம் 14 வசனம் பார்த்தீங்கன்னா, தீத்து 2 அதிகாரம் 13-14 வசனம் பாருங்கள். மகாதேவன் லட்சமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம், மகாதேவன் என்று அவரை பற்றி போட்டிருக்கோம். அல்லேலூயா. ஆனந்த பாக்கியத்திற்கு மகாதேவன் ரட்சகமாக இருக்க இயேசு கிறிஸ்து மகிமை பிரசனமாகிறதுக்கு மகாதேவன் கவனிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எப்படி இருக்கிறார்னா, கவனிங்க, இயேசு எப்படி இருக்கிறார்னா, அன்றைக்கு இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சீசலுக்கு எப்படி தரிசனமானாரோ
இதே என் கைகளையும் காலையும் தொட்டு பாருங்கள்னார். சரியா? அப்போ மனித தோற்றத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஏன்னா அவர் மனுஷன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அன்னைக்கு அப்போஸ்தலருக்கு எப்படி வெளிப்பட்டாரோ அப்படி தான் இன்றைக்கு இருக்கிறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, நான் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவர் தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் அவர் அப்படிதான் இருக்கிறார். அப்படின்னா காட் மேன், மேன் காட். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் அப்படிதான், மனுஷகுமாரன் தேவகுமாரன் அப்படிதான் இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறார். அப்போ அவருக்குள்ள எப்படி 100% அந்த ரெண்டும் இருக்கோ, தேவத்துவம் இருக்குது. சரியா? நம்முடைய பலவீனங்களை குறித்து அறிந்திருக்கிற பிரதான ஆசாரியர், நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டவர், நம்மை போல இருக்கிறார் அவர். சரியா? அப்போ அந்த ரெண்டும் அவருக்குள்ள எப்படி இணைந்திருக்கிறது, ஒரே நபருக்குள்ள ரெண்டு காரியம் எப்படி இணைந்திருக்கிறதோ. சரியா? தேவத்துவம் மனுஷகம் தான் ரெண்டுமே. சரியா? மனுஷன் சொல்லுவோம் பாவ காரியங்களுக்கு போயிடக்கூடாது. சரிங்களா? ஆமாம், அவர் முற்றிலும் அவர் பாவமற்றவர், பரிசுத்தர். அப்போ அது எப்படி ஒரு நபருக்குள்ளே இருக்குதோ அந்த மாதிரி ஒரு ஒன்னஸ், அந்த மாதிரி ஒரு ஐக்கியம், அந்த மாதிரி ஒரு காரியம் அப்படி நம்ம குடும்பங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ தேவனுடைய விருப்பம் அதுதான். சரிங்களா? அப்போ அப்படி இன்னொரு காரியம் சொல்கிறேன். நாம் எப்படி நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஆவி, ஆத்மா, சரீரம். அல்லேலூயா. மனுஷன் உருவாக்கப்பட்டது எப்படி? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எப்படி போட்டிருக்கு? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆவி, ஆத்மா, சரீரம். வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கோம். சரிங்களா? கவனிங்க. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் எப்போ பிரியும்? ஆவி, ஆத்மா, சரீரம் எப்போ பிரியும்? யார் நினச்சா பிரிக்க முடியுமா? யாரா மனுஷன் நினச்சா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியுமானா அதை நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, ஒன்று செஞ்சால் மட்டும்தான் பிரிக்க முடியும். என்ன செஞ்சால் மட்டும்தான் பிரிக்க முடியும்? அடித்தா மட்டும்தான் பிரிக்க முடியும். ஆவி, ஆத்மா, சரீரம் வேறு எப்படியும் பிரியாது. நம்மளை யாருமே சொல்ல முடியாது. சரியா? இன்றைக்கி நான் சபைக்குள்ளே இப்போது சரீரத்தில் உட்காந்துருக்கிறேன். சரியா? என் ஆத்மா இங்கே இல்லை, என் ஆவி அங்கே போயிருக்குது அப்படின்னா செய்யக்கூடாது. அப்படி சொல்ல முடியாது. நான் சொல்ல புரியல இல்லையா? கொஞ்சம் பக்கத்தில் பாருங்கள், அப்படி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. சரியா? அப்படி யாராவது இருக்கிறாங்களா, டேக் ஆஃப் ஆகி போயிருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் அப்படி பாருங்கள். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் எப்போ பிரியும் அப்படின்னா மரணத்தில் தான் பிரியும். அல்லேலூயா. மரணம் அதான் திருமண உடன்படிக்கை அறிக்கை சொன்னோம், மரணம் நம்மை பிரிக்கும் வரை, மரணம் நம்மை பிரிக்கும். அந்த மாதிரி ஐக்கியம் இது ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி இருக்கோ ஒரு மனுஷனுக்குள்ள, அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கணுன்றது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்க கான்செப்ட். எப்படின்னா ஒரே மாம்சமாக இருப்பார்கள், தேவன் இணைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தராகிய தேவன் எப்படி ஒன்றாக இருக்கிறார்களோ அப்படி, எப்படி குமாரன் இயேசு கிறிஸ்து சரியா தேவகுமார மனுஷகுமாரனாக இருக்கிறாரோ அப்படி, எப்படி மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கிறானோ அப்படி, மரணம் வந்தால் மட்டும்தான் அதெல்லாம் பிரியும். மூணு தனித்தனியாக பிரியும். அப்போ மரணம்னு வந்தால் மட்டும்தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன செய்யா. ஆனால் அந்த மரணம் கூட பிரிக்கிறது இல்லை. எப்படி பிரிக்கிறதுனா, போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க போகிறது இல்லை, ஆனால் இருவரும் போய் ஒரே இடத்துல தான் செய்ய போகிறோம், இருக்க போகிறோம். அல்லேலூயா. அப்படி தானே சொல்லு பைபிள். அவர்கள் உங்களோடு கூட நித்திய ஜீவனாக கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள ஆனபடினால அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள்னு சொல்லுவேன் புருஷர்கிட்ட சொல்லும்போது. அல்லேலூயா. அப்போது அது மரணம் தான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கவனிங்க. எது பிரிச்சிடக்கூடாது? வேலை பிரிச்சிடக்கூடாது, பணம் பிரிச்சிடக்கூடாது, பிள்ளைகள் பிரிச்சிடக்கூடாது. சரியா? சில கணவன்மார்கள் சரியா, அதாவது எப்படி பிள்ளைங்க பிறக்கிற வரைக்கும் நல்லா என்கிட்ட அன்பாக இருந்தா, பிள்ளைங்க ஒரு பிள்ளை பிறந்தது கொஞ்சம் எட்டி போனேன், இன்னொரு பிள்ளை பிறகு இன்னும் கொஞ்சம் எட்டி போனேன், மூணாவது பிள்ளை பிறகு 8 போயிட்டேன். சரியா? அவ்வளோதான், தூரமாக போயிட்டேன். அப்படி அந்த ஆரம்ப நாட்களில் கல்யாணம் ஆன புதுசில் இல்லை பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அன்பு பாஸ்டர் இப்போது இல்லையே. சரியா? எல்லா அன்பும் அங்கே பிள்ளைங்கிட்ட தானே. அது அப்படி ஆகிடக்கூடாது. மரணம் மட்டும்தான் பிரிக்கிறதா இருக்குமே தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது, பிரிக்கிறதா இருக்கக்கூடாது. வேறு எந்த உறவும் உள்ள வரக்கூடாது. கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கு வேறு உறவுலாம் வரக்கூடாது. உள்ள யாராக இருந்தாலும் அவங்களாம் தேர்ட் பர்சன் தான். இவங்களை கம்பேர் பண்ணி இவங்க 2 பேரும் சொல்லும் போது புரியுதா இல்லையா? அப்போ அவங்கள யாரும் உள்ள
சரியா? இவங்க வந்து பிரிச்சு, அவங்க வந்து உள்ள, இவங்க வந்து உள்ள, நடுவில் யாரும் கணவன் மணி நடுவில் யாருமே வரக்கூடாது. யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அப்போ அப்படி தான் தேவன் விரும்புகிறார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அவங்க அப்படி தான் இணைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். திரியேக தேவன் இருப்பதை போல, மனிதன் ஆவி ஆத்மா சரீரத்தோடு இருப்பது போல, இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக தேவகுமாரனா இருக்கிறது போல, மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் மரணம் ஒன்று தான் பிரிக்குமே, அப்படி இவர்கள் இருவரையும் பிரிக்க வேண்டுமானால் மரணம் சம்பவிக்க வேண்டும். மரணம் தான் பிரிக்கணும். அப்படிதான் மனதளவில் பிரிந்திருக்கிறதா என்ன செய்யக்கூடாது. ஒரே வீட்டுக்குள்ளே தான், ஒரே கூறுக்குள்ளே தான் இருப்பாங்க. நம்ம மனதளவில் என்ன செய்வோம், பிரிஞ்சிருப்பாங்க. ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். மனதளவில் கூட என்ன செய்யக்கூடாது, பிரிஞ்சிருக்கக்கூடாது. ஒரு வெறுப்பு மனதில், சரியா? பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஆனால் மனதளவில் பிரிஞ்சிருக்கிறது. அப்படி அது ஆண்டவர் விரும்பலை. சேர்ந்து வாழ வேண்டும் என்று தேவன், இதுதான் அவருடைய கான்செப்ட் வருது. தேவன் நினைத்திருக்கிறான்னா, தேவன் இணைத்ததை ஒரே மாசமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்படி தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க. கவனிங்க, எப்படி என்ன மாடல்னு பார்த்தோம். அந்த அந்த தேவத்துவத்தை போல, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், இயேசுக்கு பரிசுத்தாகிய தேவனை போல, ஆவி ஆத்மா சரீரத்தை போல, இயேசு கிறிஸ்துவை போல மனுஷகுமாரன் தேவகுமாரன் மாடல் பார்க்குறோம். சரியா? எப்படி எந்த மாதிரி ஒரு இதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கவனிங்க, நான் சொல்கிற வார்த்தைகள் முக்கியம். ஆவியிலே ஒன்றிப்பு, ஆத்தும பிணைப்பு, சரீர இணைப்பு, இது மூன்றும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கணும். கரங்க இதெல்லாம் சொல்லுவோமா? நான் என்னன்னு சொல்கிறேன். ஆவியிலே ஒன்றிப்புன்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேரும் மிக தேவனை தேடுகிற விஷயத்தில் என்ன செய்யணும், அவங்க வாஞ்சையாக இருக்கணும். தேவனை தேடுகிற விஷயத்தில், தேவனை அறிகிற அறிவில், சரி, தேவனுடைய காரியங்களில், ஆண்டோடைய காரியங்களில் ரெண்டு பேருமே என்ன செய்யணும் அப்படின்னா, ரெண்டு பேருமே வாஞ்சிக்கிறவர்களாக, ரெண்டு பேருமே ஆண்டோர் காரியத்தில் இது பண்ணுறவர்களாக, சரியா, வேத வசனம் அறிந்து கொள்வர்களாக, ஜெபம் பண்ணுற காரியங்களில், ஆண்டோர் அறிகிற அறிவின் காரியங்களில் ரெண்டு பேரும் ஆவிக்குரிய காரியத்தில் வாஞ்சிக்கிறோம். ரெண்டு பேருக்கும் என்ன செய்யணும், ஒரு ஒன்றிப்பு இருக்க வேண்டும். ஒருவேளை தேவன் ஏதோ தரிசனம் தந்திருந்தான்னு சொன்ன ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் கொடுத்துருப்பார் குடும்பத்திற்கு. அந்த தரிசனத்தை நோக்கி ரெண்டு பேரும் பயணிக்குள்ள என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அதுதான் ஆவியிலே ஒன்றிப்பு இருக்கிற விஷயம். சரிங்களா? ஆத்தும பிணைப்புன்னு சொல்லும் போது, ஆத்தும பிணைப்பு வேற யாருக்கிட்டையும் ஹஸ்பண்டுக்கு ஆத்தும பிணைப்பு இருக்கக்கூடாது, மனைவிக்கு வேற யாரோடும் ஆத்தும பிணைப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா வேற போன வாரம் செய்தியிலே, முதல் வார செய்தியிலே சொன்னேன், வேற எந்த உறவையும் ஆண்டவர் வந்து ஒரே மாம்சமாக இருப்பாருன்னு சொல்லலை. அப்பா மகனை சொல்ல, அம்மா பிள்ளைகளை சொல்லலை, கூட பிறந்த சகோதர சகோதரிகளை சொல்லலை. சரியா? யார் எந்த உறவையும் ஆண்டு ஒரே மாம்சம்னு சொல்ல. ஆனால் வெவ்வேறு குடும்பத்தில் வந்து இணைகிற ரெண்டு பேரையும் ஆண்டு சொல்றார், ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அல்லேலூயா. இப்போ அப்படின்னும் போது அந்த மாதிரி ஆண்டு சும்மா சொல்லணும்னு சொல்லலை, அப்படி தான் அவர் விரும்புகிறார், அப்படி தான் அதை கொண்டாடுறார். சரி, அப்போ ஒரே மாம்சம்னு சொல்லும் போது நாம் அப்படி தான் ஆத்தும பிணைப்புன்னு சொல்லும் போது, அந்த ஆத்தும பிணைப்பில் இப்போ ஒரு கணவன் அவனுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் மனைவி அறிந்துள்ளா என்ன செய்ய வேண்டியிருக்க வேண்டும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒளியும் மறைவு இருக்கக்கூடாது. அதனால தான் ரெண்டு பேரும் நிர்வாணமாக இருந்தார்கள், ஆனால் வெட்கப்படவில்லை என்று சொல்வது சரீர பிரகாரமான காரியம் அல்ல, சரீரப்பிரகாரமான காரியம் அல்ல, அது எல்லாவற்றும் உள்ளடக்கின ஒரு விஷயம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவினை செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. புருஷனுக்கு மனைவிக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தர் தெரியாம செய்கிற விஷயங்கள் அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல விஷயமா கிடைச்சு எதுவுமே ஒளிவு மறைவு என்ற விஷயமே என்ன செய்யக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் டிரான்ஸ்பரண்ட், அதை ரெண்டு பேரும் பார்க்க கண்ணாடி போல. சரியா? அந்த மனம் திறந்த மனமா இருக்க வேண்டும். மனைவி இடத்துல, மனைவியினுடைய மனம் கணவனிடத்துல திறந்த மனமா இருக்க வேண்டும். ரெண்டு பேரும் ஒருத்தர் உணர்வுகளை புரிந்தவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய பலவீனம் பலம் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறதுல வேற யாரோட பகிர்ந்து கொள்ள, மனைவியோட பகிர்ந்து கொள்ள, மனைவி கணவனோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உணர்வுகள் பகிரப்பட, அதுதான் ஆத்தும பிணைப்பு. சரியா? அதான் ஆத்தும பிணைப்பு. அதுக்கப்புறம் சரீர இணைப்பு. சரீர இணைப்புன்னு சொல்லும் போது அதுவும் பைபிள் முக்கியத்துவம் கொடுக்குது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, விவாக மஞ்சம் அது பரிசுத்தம் உள்ளது. போடுவா, எபிரேயர் 13:4. விவாக மஞ்சம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத முடியும், பார்க்க முடியும். சரிங்களா? விவாகம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லப்படும். விவாக மஞ்சம் கனம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ அதுவும் முக்கியம் தான். கவனிங்க, அந்த இப்போ இதில் மூணில் எது முக்கியம்? ஆவியில் ஒன்றிப்பு, ஆத்மாவில் பிணைப்பு, சரீர இணைப்பு. மூன்றில் எது முக்கியம்? மூணுமே ஈக்குவலாக முக்கியம். ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. இதில் ஏதாவது ஒன்று அதிகமாகி ஒன்று குறைவாகி அப்படின்னாலும் பிரச்சனை வரும். சரிங்களா? நல்ல ஆவியில் தேவனை தேடுகிற விஷயம் நல்லா 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 இருக்கேன், நல்லா இருக்கேன், சரீர இணைப்பில் இல்லை அப்படின்னு சொன்னால் பைபிள் சொல்லுது அப்படி இருக்காதுன்னு பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
1 Corinthians 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகிலும் வேசித்தனம் இராதபடி அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் பாருங்க, வேசித்தனம் இராதபடிக்கு சொந்த மனைவி சொந்த புருஷனுடைய இருக்க வேண்டும். சரி, அடுத்த வசனம் வாசிங்க. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. இவருங்க இந்த கடமை செய்ய கடவுள் அப்படிங்கிறத நீங்கள் வேற மாதிரி துணி துவைக்கிறது, சமையல் பண்ணுறது அப்படி வச்சுக்கூடாது. சரியா? அதெல்லாம் உண்டு. சரியா? ஒருத்தர் செய்யறதுதான். ஆனால் இங்கே கொண்டு வர அந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னா, அந்த சரீர இணைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கார். பேசித்தனம் இராதபடிக்கு அப்படின்னா அந்த சரீர இணைப்பை தான் பேசுகிறார். இராதபடிக்கு சொந்த மனைவியுடையவனாக சொந்த புருஷனுடையவனாக இருக்க வேண்டும். அந்த சரீர இணைப்பில் ஒருவருக்குருவை செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். சரிங்களா? அதில் ஒருத்தர் பட்னி போடக்கூடாது, அதில் பழி வாங்கக்கூடாது, அதில் புருஷனை பசியாக விட்டுறக்கூடாது, மனைவியை பசியாக விட்டுறக்கூடாது, ஆவியில் மட்டும் ஒன்றிப்பில் போயிட்டே இருப்போம் நம்ம 2 பேரும் சொல்லக்கூடாது. சரி, அடுத்த வருஷம் வாசிங்க சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி. 2 பேரும் சேர்ந்து சம்மதித்தால் தான். இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். மற்றபடி என்ன செய்யாதீங்க, பிரியாதீங்க. சரிங்களா? சரீர இணைப்பு அது ரொம்ப முக்கியன்றார். ஏன் அப்படின்னா, ஒருத்தன் இருக்கிறான் எப்போன்னு காத்துக்கிட்டு இருப்பான். வாசிங்க. உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்க. அவனை கொண்டாட்ட பார்த்தீங்களா? அவன் ஒருத்தன் இருப்பான், வெயிட் பண்ணிட்டே இருப்பான். சரியா? அப்போ நீ பசியாக போட்டினா அவன் ஏதாவது கிரியை செய்யறதுக்கு செய்வான், அதில் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் நிறைய டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் இந்த ரீசனுக்காக இருக்குது. நிறைய டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் இந்த ரீசனுக்காகவும் இருக்குது. இந்த ரீசனும் பெரிய ரீசனாக சொல்லப்படுது. பைபிள் சொல்லி இது முக்கியம்னு சொல்லுது. 3மே முக்கியம்னு சொல்லுது. கவனிங்க, ஆவியிலே ஒன்றிப்பு நல்லா இருந்து, ஆத்தும பிணைப்பு நன்றாக இருந்து. சரியா? அப்படி ஆவியில் ஒன்றிப்பும் ஆத்தும பிணைப்பும் இருந்து, அதனால சரியா அப்படி அதனால சரீர இணைப்பு அப்படின்ற போது அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஒருத்தன் வெறும் சரீர இணைப்புக்கா மட்டும்தான் அப்படி இருந்தான்னு வைங்க, ஒரு புருஷன் மனைவி கிட்ட வெறும் சரீர இணைப்புக்கு தான் நீ அப்படின்ற மாதிரி இருந்தான்னு வைங்க, ஆத்தும பிணைப்போ ஆவியில ஒன்றிப்போ அதை பத்தி தான் அவன் இல்லை, அவன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்றது இதெல்லாம் இல்லை, ஒரு சரீர இணைப்புக்கு தான் அப்படின்னு இருந்தா நிச்சயமாய் அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம், சமாதானம், நிம்மதி இருக்காது. டவுட்டே இல்லை. அந்த ஆவியில ஒன்றிப்போம் ஆத்தும பிணைப்போம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தான் இருக்கணும். அந்த அப்படி ஆவியில ஒன்றிப்பு இருந்து ஆத்தும பிணைப்போடு கூட அவர்கள் என்ன செய்யணும்? சரீர இணைப்புக்குள்ளே வர வேண்டும். அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லும் போது லவ் மேக்கிங்னு சொல்லுவாங்க. இதை லவ் மேக்கிங் அப்படின்வாங்க. சரிங்களா? அப்போது இந்த இப்படி தான் ஆண்டவர் குடும்பம் இப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிற ஆண்டவர். அதனால் இந்த சரீர இணைப்புன்றது அப்படின்ன கூடாது. அங்கே சொல்லு, ஜபத்துக்கு தடை வராதபடிக்கு. சரியா? எப்போ கேட்டாலும் வாசம் சொல்ல அப்படியே சொல்லாத. பைபிளில் ஒரு புக்கு, உன்னத பாட்டுன்னு ஒரு புக்கு இதுக்காகவே போட்டப்பட்டிருக்கும். பைபிள் எப்படி நம்ம குடும்பத்து காரியத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து நீங்களே பாருங்கள். சரியா? இதுக்கான உன்னத பாட்டுன்னு ஒரு புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா அது ஹஸ்பண்ட் லைஃப் எப்படி இருக்கணும், சரீர இணைப்பு பொறுத்தாலும் நம்ம அங்கே போட்டிருக்கோம். அந்த லாங்குவேஜ் தான் அங்கே எழுதியிருக்கும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஹோலிஸ்டிக் அப்ரோச். அப்பா ஆவியில் ஒன்றிப்பு முக்கியம்பா, இருங்க ஆவியில் ஒன்றிப்பு முக்கியன்றார். ஏன் தெரியுமா? இந்த சரீர இணைப்பையும் ஆவி ஒன்றிப்பையும் ஆத்ம பிணைப்புலாம் தனித்தனியாக பிரிச்சிக்க முடியாது. இப்போ நல்லா கவனிக்க போறீங்க நான் சொல்கிற வசனத்தை. கணவன் மனைவி இருவர் ஒரே மாம்சமாக இருப்பாருன்னு ஆண்டவர் சொல்கிறாரா? ஆமாம் சொல்கிறாரு. அதே வார்த்தையை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுறாரு. சரியா? எங்கே யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே கொரிந்தி சபையில் நீங்கள் வாசிங்க. 1 Corinthians 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் தான் இங்கே திருமணத்தை பற்றி பேசுகிறாரு இல்லையா? அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறாரு. 6ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சிடுறாரு. 1 Corinthians 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள். இருங்க 13 வாசி. 13
வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆ. ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். ம். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, ம். கர்த்தருக்கே உரியது. ம். கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். ம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, ம். நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? ம். அப்படி இருக்க ம். நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? ம். அப்படி செய்யலாகாது. இப்போ கவனிங்க சொல்ற வார்த்தையை. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? ம். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா? மனைவியோட இசைந்து இல்லாமல் வேசிக்கிட்ட போகிறவன், வேசியோட சிம்சோன் போனால் பாருங்க, கண்ணு போய் மாவாட்டுற வரைக்கும் அவனுக்கு உணர்வு வரல. ஏன் உணர்வு வரல அப்படின்னா, சரீரம் மட்டும், சரீர இணைப்பு மட்டும் இல்லை, அங்கே ஆவியில் ஒன்றிப்பாய் போச்சு, அங்கே ஆத்மா பிணைப்பாய் போச்சு. அதைத்தான் இங்கே பைபிள் சொல்லுது. அப்படி இருக்க வேண்டியது மனைவி கிட்ட தான் இருக்கணும். அப்படிதான் நீ மனைவி கிட்ட இருக்கணும்னு சொல்லுது. ஆனால் வேசிக்கிட்ட இருந்தீங்கன்னா நீ சரீர பிணைப்பு, சரீர இணைப்பு மட்டும் இல்லை, வேசிக்கிட்ட இசைஞ்சிருவ அப்படி சொல்லுது. உன் ஆவி ஒன்றித்து போயிடும் அப்படின்னு சொல்லுது. உன் ஆத்மாவும் பிணைப்பாயிடும். அடுத்து உதாரணம் எப்படி சொல்லுங்க, அடுத்த வருஷம் பாருங்க எப்படி சொல்லுங்க. உதாரணம் வாசிங்க. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். புரியுதா? ஆவியா இருக்கிற கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான். ஆவியா இருக்கிற கர்த்தரோட இசைந்திருக்கிற அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான். சரீரத்தில் இருக்கிற வேற ஒரு வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே மாம்சமா இருறான். மனைவியோட ஒரே மாம்சமா இருக்க வேண்டியவன் அங்க ஆயிடுறான்னு சொல்லுது பைபிள். சரியா? ஏன்னா அதான் சொன்னேன், இதெல்லாம் பிரிக்க முடியாது. சரிங்களா? அதனால தான் தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா அவர் என்ன சொல்வார்னா, ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாத பிள்ளைய கல்யாணம் பண்ணாத. அது ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ரட்சிக்கப்படாதவனை கல்யாணம் பண்ணாத. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு இல்லை. ஏன் பங்கு இல்லைன்னா, ரட்சிக்கப்படாதவன் ஆவியை உயிர்ப்பிக்கப்படல, அக்கிரமனாலும் பாவங்களால் மரித்த நிலையில் இருக்கிறான். உன் ஆவியில் ஒன்றிப்பில் எப்படி வருவான்? உன்னோட சேர்ந்து பயணிக்க முடியாது. எப்படி வருவான்? எப்படி வருவான்? அவன் ஆவியை உயிர்ப்பிக்கப்படலையே, ஆவியை செத்த நிலையில் இருக்குது. அது அடுத்த அந்த அந்த காரியங்களை அங்கே கொண்டு வருவதுன்னு முடியும், நம்ம பார்க்க முடியும். எங்கே வாசிக்கிறேன்? 2 கொரிந்தியர் வாங்க. 2 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரத்து வாங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 16 வசனம் வாசிக்க. சாரி, 14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? ஏன் சொல்றாரு தெரியுதா? அங்க சொல்றாரு, முன்னு குறித்து ஒரே சபை தான் எதிராரு, கொஞ்சம் சபை தான் அங்க சொல்றாரு. சரியா? இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ ஆவியில் ஒன்றித்து போக முடியாது. எப்படி ஆவியில் ஒன்றித்து போவ? எல்லாமே முக்கியம். 2 பேருமே ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்க. அதுக்கப்புறம் ரட்சிக்குள்ள வரும்போது மனைவி நீ ரட்சிக்குள்ள வந்துட்ட, இன்னும் கனவு ரட்சிக்குள்ள வரல அப்படின்னா உன் நடக்கையினாலேயே மடிப்பிச்சை கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். அது மட்டும் போதாது. நீ எவ்வளோ ஜெபம் பண்ணுற அப்படின்னு அவன் புருஷன் பார்க்க மாட்டான். எவ்வளோ ஜெபம் பண்ணுறன்னு பார்க்க மாட்டான். நீ எவ்வளோ கிறிஸ்து வெளிப்படுத்துறதுன்னு தான் பார்ப்பான். சரியா? அதுதான் அவனுக்கு தேவை. ஜெபிக்கிற சோத்திரம் சொல்கிறன்றதெல்லாம் பார்க்க மாட்டேன். அது அவனை அசைக்காது. ஜெபம் அவனுக்கு கிரியை செய்யும். ரட்சிப்புக்கு ஆண்டவர் கரத்தை நீட்டுவார். அதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா உன் நல்ல நடக்கையினால தான் அவன் ஆதாயப்படுத்தி கொள்ளப்பட முடியும். அப்போ நல்ல நடக்கை கண்டிப்பாக முக்கியம். அது திருமணம் ஆன பிறகு நான் திருமணம் செய்யும் போது அவிசுவாசோடு போய் சேராத. அது வசனத்துக்கு புறமானது. ஏன்னா உன் ஆவி அவனை ஒற்றுப்பாது. நீ ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆள், அவன் ஆவியில் உயிர்ப்பிக்கப்படாத ஆள். எப்படி நீ 2-3 முக்கியமாச்சே? ஆவியில் ஒன்றிப்பு, ஆத்ம பிணைப்பு, சரீர இணைப்பு எல்லாம் முக்கியம். எல்லாமே முக்கியமாச்சே. அதான் சொல்கிறாரு. அப்போ எப்படி ஒரு கணவன் மனைவி இருக்கணும்னு சொல்கிறாருங்களா? அதனால் எபேசு 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது நீங்கள் எபேசு 5ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்லியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபேசு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசு 5ஆம் அதிகாரத்தில் சபைக்கு நம்ம சொல்லும் போது எல்லாரையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். நம்ம ஆவியினாலே நிறைந்து 18ஆம் வசனம், 19-20 வசனங்களை பாருங்கள். நம்ம நல்லா என்ன பண்ணோம்? ஒருத்தர் புத்தி சொல்லணும், கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணும், எப்போதும் சோத்திரம் பண்ணணும், அதெல்லாம் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சபைக்குள்ளே எல்லாருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம்? சமுதாயத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். 17ஆம் வசனத்துலேருந்து சமுதாயம் இருளில் இருக்கும், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்யணும்? நடக்க வேண்டும்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் குடும்பத்துக்குள்ள வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் அடுத்து அப்பா தகப்பன் தாய் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், வேலை ஸ்டைல் எப்படி இருக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரும்போது எப்படி சொல்லியிருக்கு தெரியுமா? கவனிங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி சொல்லியிருக்கு தெரியுமா? ஏற்கனவே நம்ம மெசேஜில் கேட்டிருக்கோம், இதுதான் ஞாபகப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை எப்படி நேசித்தாரோ அப்படி. அல்லேலூயா. எப்படி நேசித்தார்? அவர் அதற்காக தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தன் ஜீவனை கொடுத்து என்ன பண்ணாரு? தகுதியற்ற சபையை என்ன பண்ணாரு? நேசிக்கிறார். சபை அவருக்கு என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும்.
சரியா? அப்போ அந்த அன்பு எப்படி இருக்கணும் கவனிங்க. அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா, புருஷனுடைய அன்பு எப்படி இருக்கணும்னா, மனைவிக்காக மனைவி தன் சொந்த சரீரமாக பாவித்து தன் ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு அவனிடத்தில் அன்பு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உண்மையாக நடந்த ஒரு சரித்திரத்தை சொல்கிறேன். சரியா? கிங் சைப்ரஸ், கோரேஸ் ராஜா இருக்கார்ல, கோரேஸ் ராஜா, பெர்ஷியா ராஜா, அவனுடைய இதில் அவனுடைய அரசவையில் ஒரு தளபதியோட ஒய்ஃபு தேச துரோகம்னு சொல்லி அவள் ஏதோ தேச துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லப்பட்டு நிரூபிக்கப்பட்டுச்சு. இப்போது ராஜா என்ன பண்ணான்னு சொன்னால், அவன் அந்த தளபதியுடைய மனைவிக்கு மரண தண்டனை கொடுத்துட்டான். மரண தண்டனைன்னு சொல்லும்போது அப்போ தான் தளபதி பார்க்குறான், ஒய்ஃபுக்கு மரண தண்டனைன்னு சொல்லப்படுது அப்படின்னோடனே, மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே அவன் தளபதி ஓடி ராஜா முன்னாடி இருந்து கத்துறான். எப்படி சொல்கிறான்னா, ராஜா அவளை விட்டுருங்க, அவளுக்கு பதிலாக என்ன கொண்டுடுங்க அப்படின்னு உண்மையில் அவன் ஒப்பு கொடுத்தான் ராஜாட்ட. அவளை விட்டுருங்க ராஜா, அவளை விட்டுருங்க, என்ன அவளுக்கு பதிலாக என்ன செஞ்சுங்க, கொண்டுடுங்கண்ணா. அப்போது கோரேஸ் ராஜாவே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவட்ட நீ இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அன்பை சரியா மரணம் பிரிக்கலாமா, பிரிக்கக்கூடாது, நான் மன்னிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து போங்கன்ட்டான். சரியா? அவள் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வரும்போது இவன் சொன்னால், நான் புருஷன் என் மனைவிக்கிட்ட சொல்கிறான்னா, ராஜா அப்படி சொல்லும் போது, உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லும் போது, சரியா, மரணம் நம்ம 2 பேரையும் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது, ராஜா கண்ணில் அந்த இறக்கத்தை பார்த்தியா நீ, ராஜா கண்ணில் எவ்வளோ இறக்கம் இருந்துச்சு நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டானா. அவன் சொன்னாலாம், என் கண் ராஜா மேலே இல்லை, என் வீட்டு ராஜா மேலே இருந்துச்சு, என் ராஜா எனக்காக ஜீவனை தரேன்னு சொன்னேன், அது மேலே தான் என் கண் இருந்துச்சு அப்படின்னாலாம். அல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி தாங்க எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை சொல்லியிருக்கு, புருஷன் தன்னை மனைவி அந்த மாதிரி என்ன செய்யணும், நேசிக்கணும். சரியா? புருஷன் மனைவியை அந்த மாதிரி நேசிக்கணும்னு சொல்லு. சரியா? அப்போது ஒரு மனைவி சொன்னால் புருஷன்கிட்ட, இந்த மாதிரி நேசிக்கணும், எப்படி எந்த மாதிரி நேசிக்கணும், உசுரை கொடுத்து நேசிக்கணும்னு சொல்லு. எனக்காக நீ உசுரை கொடுக்கறதுக்கு காத்திருக்கேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக வாய்ப்பு தான் உனக்கு கிடைக்கல. அந்த கோரேஸ் தளபதி கிடைச்ச மாதிரி உனக்கு என்ன கிடைக்கல, வாய்ப்பு மட்டும் தான் கிடைக்கல. தான் கிடைச்சிருந்தானே அப்படி எனக்காக உசுரையே கொடுத்துருப்பேன். உசுறு கொடுக்க காத்திருக்க நீ, கொஞ்சம் இந்த பாத்திரத்தை கழுவி கொடுத்துறேன். சரியா? இது அட்வான்டேஜாக சொல்ல நான், ஆனால் பைபிள் அப்படி தான் சொல்லுது. புருஷன் என்ன செய்யணும், அந்த அளவுக்கு என்ன செய்யணும், மனைவியை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. அந்த அளவுக்கு நேசிக்கணும் அப்படின்ட்டு நான் இந்த வருஷம்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், நான் எவ்வளோ குறைவுபட்டிருக்கோம் அப்படின்றத நான் யோசிக்கிறேன், எவ்வளோ குறைவுபட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் சொல்லுவேன், கொரோனா டைமில் கூட எங்கள் வீட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மாதிரி பாஸ்டமாக மாறிட்டாங்க. நீங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, சரியா, யாரும் வரக்கூடாது, யார் வந்தால் நான் தான் போவேன், யார் வந்தால் நான் தான், நீ யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டான். யார் காலிங் பில் அடிச்சாலும் சரி, யார் தான் போவேன்னா, எங்களெல்லாம் உள்ளே விட்டுட்டு அவங்க தான் வெளியே போயிட்டு இருந்தாங்க. சரியா? அப்போ அப்படி அப்போ நான் இது பசந்து பார்க்கும்போது சொல்கிறேன், அடப்பா நீ தாண்டா போயிருக்கணும். சரியா? நீ அவன் உசுறு கொடுக்க போயிட்டு இருக்கா, நீ தானா போயிருக்கணும்னு பைபிள் சொல்லுது. சரியா? அப்படின்னு. அப்போ உண்மையில் தான் உண்மை. இப்போ நம்ம வெக்கப்படணும், நிஜமாவே சொல்கிறேன். சரியா? நான் பசங்க பார்க்க நினச்சேன், ஐயோ நேன்ட்டு இந்த மாதிரி இருக்குது, நம்ம இப்படி இருந்திருக்கிறோமே அப்படின்னு. அந்த மாதிரி அன்பு புருஷனிடத்தில் புருஷனுக்கு மனைவி மேலே இருக்கணுமா, அந்த அன்பில் அந்த மனைவி அவனுக்கு 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 தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்திருக்கணுமா. அதையில் சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, நான் ஒரு இது வாசிக்கிறேன். அதாவது இதை குறித்ததான ஒரு ஆர்டிக்கல் தான். சரிங்களா? அது இங்கிலீஷில் இருந்துச்சு, நான் என்ன செய்தேன், தமிழில் மாற்றிருக்கிறேன். முதல்ல ஹஸ்பண்டுக்குரியதை வாசிக்கிறேன், அப்புறமா ஒய்ஃப்குரியதை என்ன செய்கிறேன், வாசிக்கிறேன். ஓகே. புருஷன்மார்கள் கொஞ்சம் என்ன செய்யணும், அது மறுபடியும் வாசிக்க முடிய டைம்லாம் இல்லை, ஒரு முறை வாசிக்கிறேன். சரியா? அது ஒரு முறை வாசிக்கிறது நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்தால் நல்லது. சரிங்களா? ஓகே. எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, புருஷன் மனைவிட்ட சொல்கிறோம், இப்படி இது சொல்லப்படுறபடியாக நம்ம இருக்கணும்னு தான் இதை பேசி 5ஆம் அதிகாரம் சொல்லுது. சரி, அது கவிதை மாதிரி இல்லை, உண்மையிலே நம்ம எப்படி இருக்கணும், புருஷன் மனைவிட்ட எப்படி சொல்லணும்னா, நீ இல்லாமல் நான் முழுமையற்றவன், உனக்காக எல்லாவற்றையும் தருகிறேன், உனக்காக எல்லாவற்றையும் விட்டு விடுவேன், நான் என்னையும் என் உடைமையும் எல்லாவற்றையும் நான் உனக்காக தருகிறேன், நான் உன்னை மட்டுமே நேசிப்பேன், நான் உனக்காக மட்டுமே உழைப்பேன், உனக்காகவே காத்திருப்பேன், நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டேன், என் வார்த்தையினாலேயோ செய்கையினாலேயோ உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன், உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், உன்னை பாதுகாக்கிறேன், உன்னை எல்லா தீமையிலிருந்து உன்னை காப்பாற்றுகிறேன். இந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் என்ன செய்யணும், இருக்கணும்னு சொல்லி. ஒய்ஃபு எப்படின்னா, ஒய்ஃபோட வார்த்தை, ஒரு மனைவி தன் கணவனிடத்தில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா, என் எல்லா எண்ணங்களுடனும் என் இதயத்துடனும்
என் உடலுடனும் எனக்கு சொந்தமான அனைத்தும் நான் உங்களிடத்தில் மட்டுமே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் சொல்வதை நான் கேட்க விரும்புகிறேன். உங்கள் ஆதரவு இல்லாமல் நான் எதையும் செய்ய விரும்பவில்லை. நான் எப்போதும் உங்கள் பக்கத்தில் இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இப்படி மனைவி என்ன செய்யணும்? இது பண்ணோம். சரியா? இந்த அன்பு தான் அங்கே எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற காரியமாக இருக்கிறது. சரிங்களா? இப்போது 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 6ல் 4ஆவது வசனம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அல்லேலூயா. கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். சரியா? குடும்பம் என்று வரும்போது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதே அந்த குடும்பத்துக்குள்ள தான் யார் இருக்கிறா? பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைகளுடைய காரியம் ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே அவர் என்ன வசனத்தை கொண்டு வர்றாருன்னா, 3ஆம் வசனம் வாசிங்க. 3வது வசனம். தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. சரி, கவனிங்க. இந்த 10 கட்டளைகள், 10 கட்டளைகளில் இது யூதர்களுடைய வியூ. யூதர்களுடைய 10 கட்டளை 2 பலகையில். சரிங்களா? உன் தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லை, இங்கே இருக்குது. 5வது கட்டளையாக தான், 5வது கட்டளை தான். ஆனால் பலகையில் எந்த பலகையில் இருக்குன்னா, 2வது பலகையில் இல்லை, முதல் பலகையில் இருக்குது. எங்கே? இங்கே ஆனர் தை ஃபாதர் அண்ட் தை மதர் அப்படின்னு இங்கே இருக்குது, முதல் பலகையில். யூதர் எபிரேயர்களுக்கு அது எந்த பலகையில்? 2 பலகையில். சரியா? 10 கட்டளையில் 2 பலகையாக, தேவனுக்கு நேராக மனுஷனுக்கு நேராக 2 பலகையில். ஆனால் எங்கே இருக்குது? உன்னுடைய தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் தேவனுடைய பலகையில், தேவனுக்கு நேராக சொல்லப்பட்ட பலகையில் அது போடப்பட்டிருக்கு, அவங்களுடைய இதில். சரிங்களா? அவங்களுடைய வியூவில். சரிங்களா? இப்போது கிறிஸ்டியன் வியூன்னு வரும்போது, ஓகே, கிறிஸ்டியன் வியூன்னு வரும்போது இங்கே பாருங்கள். கிறிஸ்டியன் வியூவில் பார்த்தீங்கன்னா, அந்த தகப்பனை தாயை கனம் பண்ணுவாயாங்கிறது 2வது பலகையில் போய் 2வது பலகையில் இருக்குது. 2வது பலகையில் இருக்குது, முதல் பலகையில் இல்லை. 2வது பலகையில். ஏன்னா அந்த மனுஷனுக்கு நேராக சொல்லப்பட்டிருக்கு, தகப்பனை தாயை கனம் பண்ணு சொல்லப்பட்டிருக்கு, இங்கே இருக்குது. சரிங்களா? யூதருடைய எபிரேயருடைய இதில் முதல் பலகையில் இருக்குது, கிறிஸ்துடைய இதில் 2வது பலகையில் இருக்குது. சரிங்களா? இங்கே ஏன் அப்படி 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 இது பண்ணிக்கலாம். கவனிங்க, அவங்க ஏன் அப்படி வியூ பண்ணுறாங்க முதல் பலகையில் அப்படின்னா, எப்படி வியூ பண்ணாலும் கரெக்டு தான். என்னென்னா, இந்த கட்டளை தான் 2ஐயும் இணைக்குது. சரியா? எது இணைக்குது? அவங்க எப்படி கொண்டாடுறாங்க? யூதர்கள் இருந்து எப்படி கொண்டாடுறாங்க? கவனிங்க, நீ அப்பா அம்மாவை கீழ்ப்படிஞ்சாலே யாருக்கு கீழ்ப்படுகிற? தேவனுக்கு கீழ்ப்படுகிற. இப்படி கொண்டாடுறாங்க. சரியா? அப்படி கொண்டாடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ அதுதான் லிங்க்கு. கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருப்பார், உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாக என்ன செய்ய வேண்டும்? போதிக்க வேண்டும். உட்காந்துருக்கணும், எழுந்திருக்கணும், பிள்ளைகள் என்ன செய்யணும்? போதிக்கணும். அவங்க அதை மிஸ் பண்ணாங்க, அதை போதிக்காமல் விட்டாங்க. நியாயாதிபதிகள் டைமில் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஜோஷுவா இல்லை, ஜோஷுவா பின்னாடி வந்த ஆட்கள் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. இவர்களும் பின்னாடி வந்த சந்ததியும் வழி விலகி போயிட்டாங்க. சரியா? அதனாலே தேவ கோபம் தேசத்து மேலே செய்து வந்தது. எலியா டைம் வரும்போது எப்படி ஆயிட்டாங்க? அக்கினி இறக்குற தேவன் யார் இறக்க போகிறா? பகாலா கர்த்தரான்ற நிலைமைக்கு நின்ட்டாங்க. யார்? இதுக்கு ரீசன் என்ன? தகப்பனும் தாய் என்ன செய்யலை? பிள்ளைகளை போதித்து செய்யலை, நடத்தலை. அப்போ போதித்து நடத்தணும்னு சொன்னால் எந்த லெவலுக்கு நடத்தணும்? போதித்து நடத்தணும்னு சொன்னால் சரியாய் போதிக்க வேண்டும். இப்போ ஒருத்தன் மத்திய 19ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் வந்து இயேசு விட்டு நித்திய ஜீவனை பெறத்துக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். சரியா? நல்ல கேள்வி. அப்போ ஆண்டவர் சொன்னார், கற்பனை எழுதியிருக்குல்ல அவையெல்லாம் கை கொள்ளு அப்படின்னாரு. அப்போ அவன் சொன்னான், சிறு வயது முதல் நான் இவைகளெல்லாம் கை கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி, மேலே நான் என்ன செய்யணும்? ஆகிலும் வந்துட்டு ஒரு குறை இருக்குது, நீ போய் உனக்கு உண்டான விட்டு தரித்திரம் கொடுத்து பின்னாடி என்னை பின்பற்றி வாடினாரு. அவன் துக்கமாக போயிட்டான்னு போட்டிருக்கு பைபிளில். சரி, கவனிங்க. அப்போ வெளியரங்கமான கற்பனைகளுக்கு அவன் கை கொண்டானே தவிர இருதயத்தில் இல்லை. கற்பனைகள் அப்படின்னு பலகையில் இருக்கிறதுனால கை கொண்டானே தவிர இருதயம் தேவனுக்கு நேர செமையானதா இல்லை. அவன் தேவனுக்கு அன்பு கொடுத்துருந்தா இயேசுக்கு பின்னாடி வந்திருப்பான். இல்லை, மாம்சத்தை வெளிப்பட்டிருக்காரு இயேசு, அவர் பின்னாடி வந்திருப்பான். மனிதனுடைய அன்பு கொண்டிருந்தால் அவர் சொல்கிறத செஞ்சு என்ன பண்ணியிருப்பான்? அவர் சொன்னார், பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டாயிருக்குன்னாரு. பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னு வந்துடுவேன், பரலோகம் வந்துடுவேன்னே சொன்னார். ஆனால் அவன் என்ன செய்யலை, போயிட்டான். இப்போ இதில் அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணல அப்படின்னா, இந்த பிள்ளைக்கு கட்டளையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் சரியாக சொல்லித்தரல.
கட்டளை எப்படி கை கொள்ளணும்னு சொல்லி தரல. அன்பு தான் முக்கியம், தேவனிடத்தில் அன்பு முக்கியம், பிறத்தில் அன்பு முக்கியம், அதுதான் நியாயப்பிரமாணம் முழுவதும் அன்பு தான் நிறைவேறுகிறது அப்படின்றத சொல்லி தரல. கட்டளை கை கொள்ளு, கட்டளை கை கொள்ளு, கட்டளை கை கொள்ளுன்னு நான் சொல்லி தரேன் தவிர அன்போடு செய்ய வேண்டும்னு என்ன செய்யல, சொல்லித்தரல. அந்த பையன் பாருங்கள் எவ்வளோ சோகமான ஒரு சூழ்நிலை பாருங்கள். சின்ன வயதுலேருந்து எல்லாம் கட்டளை எல்லா கை கொண்டிருக்கேன்றான். ஆனால் நித்திய ஜீவன் இல்லாமல் போயிட்டே இருக்கான் தூரமாக. காரணம் என்ன? அவங்க அம்மா அப்பா கட்டளை போதிச்சிருக்காங்க, ஆனால் எப்படி கடைபிடிக்கணும்னு அன்போடு செய்ய வேண்டும்னு செய்யலை, போதிக்கலை. இப்போ இன்றைக்கி பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். வீட்டில் இப்போ பிள்ளைகளுக்கு காரியம் நமக்கு ரொம்ப முக்கியம். குடும்பம் வரும்போது கணவன் மனைவி மட்டும் இல்லை, பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், நம்ம கருத்தாய் அவர்களுக்கு கர்த்தருக்கு ஏற்ற சிச்சனையின் போதையில் என்ன செய்யணும்ல, வளர்க்க வேண்டும். நம்ம அதிகாரத்தை கவனிங்க, அதிகாரம் ஆண்டு தருகிற பெற்றோருக்கு அதிகாரம். அந்த அதிகாரத்தை அவங்கள அடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதிகாரத்தை சரியா அவங்க மேலே கோபப்படுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதிகாரத்தை திட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடாது. எப்பவுமே திட்டிக்கிட்டு இருக்குது, எப்பவுமே அடிச்சுக்கிட்டு இருக்குது, எப்பவுமே கோபப்பட்டு இருக்குது. இதுக்காக அதிகாரம் இல்லை. பெற்றோர் அதிகாரத்தை ஆண்டவர் தரல, அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், வளர்ப்பீர்களாக அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. போதனையின் சிச்சையில் அவர்களை வளர்ப்பீர்களாக, அதுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ அந்த பெற்றோர் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. அதிகாரம் சொல்கிறத விட ஒரு பொறுப்பு. தேவன் நம்மை நம்பி தந்திருக்க பிள்ளைகள். அப்போ அந்த பிள்ளைகள் அப்படின்னா அவருக்கு ஏற்ற போதனை சிச்சனை செஞ்சான். தேவ சந்ததியாக அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். சரியா? எப்படி வளர்க்கப்படுவாங்க? சண்டே ஒரு நாள் தான் இங்கே சண்டே ஸ்கூல் நடக்குது. அதுக்கே பிள்ளைகளை கொண்டு விடுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது. சரியா? மற்ற நாள்லாம் உங்களோட தான் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைங்க படிக்கணும். நம்ம லைஃப் பிள்ளைகள் வாழ்க்கையை என்ன செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் படிக்கணும். அம்மா அப்பா 2 பேருக்குள்ள அன்பு. சரியா? அந்த 2 பேருடைய அன்பை பார்க்க அவங்க சந்தோஷப்படணும். சரிங்களா? ஆண்டுக்கு நன்றி சொல்லணும். நல்ல குடும்பத்தில் இருக்கேன். உண்மை நீங்கள் 2 பேரும் ரொம்ப சமாதானமாக சந்தோஷமாக இருந்தவங்க பிள்ளை ஸ்கூலில் கூட சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லை உங்கள் எதிர்க்க தான் சிரிப்பாங்க. ஆனால் ஸ்கூலில் போய் தனியாக இருக்கும்போது சரி அவன் எப்போ சிந்தனையில் அவன் பிள்ளைகளோட சிந்தனையிலே தான் இருக்குன்னா வீட்டில் இருக்க பிரச்சனை யோசிச்சுட்டு இருப்பான். நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லைன்ட்டு சின்ன பிள்ளை அவனுக்கு என்ன தெரியும், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவான். சரியா? அப்பா இப்படி பேசுகிறாங்க, அம்மா இப்படி பேசுகிறாங்க, அப்பா இப்படி நடந்துக்கிறாங்க, அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க, 2 பேருக்குள்ளே என்ன காரியம் பிள்ளைங்க வாட்ச் பண்ணும். அப்போ அது மனதெல்லாம் பாதிக்கப்படும். சரியா? அப்போது பிள்ளை செல்வன் ரொம்ப முக்கியம். அது பிள்ளைகளுடைய காரியம் ரொம்ப முக்கியம். ஆண்டு அந்த பொறுப்பு தந்திருக்கிறான்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அதை கண்டிப்பாக செய்யணும். கடைசி ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். கணவன் மனைவி இன்றைக்கி நம்ம ஒரு சில உறவுகளை நம்ம லைஃப்பில் இழந்திருப்போம். கணவன் இழந்திருக்கலாம், மனைவி இழந்திருக்கலாம், சில உறவுகளை என்ன செய்ய லைஃப்பில் இழந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு தாயாக இருப்போம், ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கலாம், தாயாக இருப்போம், அல்லது மனைவி இல்லாமல் தகப்பனாக இருப்போம். சரியா? அல்லது இன்றைக்கி ஒரு சகோதரனாக இருப்போம், சகோதரியாக இருப்போம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு ரோல் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யும், நமக்கு குடும்பத்தில் இருக்கும். இயேசு சொல்கிறாரு, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் பாழா போயிடுன்றார். தனக்குத்தானே பிரிந்திருக்க எந்த ராஜ்யமும், தனக்குத்தானே பிரிந்திருக்க எந்த பட்டணமும், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் என்ன செஞ்சிடும், பாழாய் போயிடுன்றார். மத்திய 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது, பாழா போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது வீட்டுக்குள்ளேயே நம்ம பிரிந்திருக்கிறோம் என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. குடும்பத்தை குறித்து எவ்வளோ முக்கியத்துவம் தேவன் கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவர் இருதயத்தில் உலகம் தோன்றதுக்கு முன்னமே இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா குடும்ப சூழ்நிலை மாறணும்னா இன்றைக்கி ஒருவர் ரட்சிக்கப்படாத கணவனாக இருக்கலாம், இந்த ஆவியில் ஒன்றிப்படி இல்லாமல் இருக்கலாம். அப்போ அதை குறித்து பாரப்பட்டு என்ன செய்யணும், அவனோட மாம்சத்துக்குள்ள போராடிட்டு கொண்டு இருக்கக்கூடாது. சரி, அவனோட போராடிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் அழகாக கொண்டாடுறாரு எபேசியில். இதெல்லாம் சொல்லிவிட்டு ஃபேமிலி பற்றி சொல்லிவிட்டு உடனே யாரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் எபேசி 6, 10, 11 பிசாசு தந்திரனை கூட எதிர்த்து ஒன்று அவனை கொண்டாடுறாரு. பார்த்தீங்களா? ஏன் கொண்டாடுறாரு? அவன் தான் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுறான். அப்போது அவனை கொண்டாடுறாரு, அவனை ஏற்று நிற்கிறான். அவனை நீ மாம்சத்தோட ரத்தத்தோடு அவங்க பார்த்து நீங்கள் வசனம் வாசிங்க, 12ஆம் வசனம் பாருங்கள். ஏன் மாம்சத்தோட ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. மாம்ச ரத்தத்தோடும் போராடிட்டு இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் போராட வேண்டும். அண்ணாலை போல போராடி என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். நம்ம குடும்பங்களை இன்னும் சமாதான சந்தோஷம் குறைவுபட்டுருக்கிறதா அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நான் காரணமாக இருக்கிறேன்னு நம்ம யோசிக்கணும். சரியா? எதில் நான் குறைபாடாக இருக்கிறேன்னு பார்க்கணும். அவைகளை நிவர்த்தி செய்த காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் முக்கியமாக என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், ஜெபம்னா ஆண்டுகிட்ட உதவி கேட்பது. ஆண்டவரே பரலோகமே என் குடும்பம் குட்டி பரலோகமாக மாற பரலோகமே உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். சரியா? ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்க. நம்மளே ஜெபம் பண்ண வேறு யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. நான் என்னோட குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகணும்னு சொல்லி நான் தான் அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்கணும். ஊழியக்காரங்க ஜெபிப்பாங்க,
மற்றவங்க ஜெபிப்பாங்க, ஆனா நமக்கு இல்லாத பாரம் அவங்களுக்கு வராது. என் குடும்பத்தை குறித்த பாரம் எனக்கு வரணும், என் பிள்ளைகளை குறித்த பாரம் எனக்கு வரணும், என் கணவனை குறித்த பாரம் எனக்கு வரணும், என் மனைவி குறித்த பாரம் எனக்கு வரணும், என் குடும்பம் சமாதானம் சந்தோஷமா இருக்கணும்ன்ற பாரம் எனக்கு வரணும். அந்த பாரம் ஜெபத்தில் தெரியணும். அந்த பாரம் ஜெபத்தில் இருதயத்தை ஊற்றி ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்தை பைபிள் வசனம் எப்படி சொல்லுதோ அப்படி என் குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். சரியா? விசுவாசமாக கேட்கணும் ஆண்டவரிடத்தில், சந்தேகப்படாம ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஏன்னா அவர் அந்த குடும்பம் அப்படி இருக்கணும் விரும்புகிறாரு. அவர் சித்தத்துபடி நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் பைபிள் சொல்லுது. குடும்பங்கள் சமாதானமா சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். சந்தோஷமா இருக்கக்கூடாது, சமாதானமா இருக்கக்கூடாதுன்னு பிசாசு விரும்புகிறான். அப்ப அவர் விருப்பத்தை நம்ம குடும்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கிட்ட உதவி கேட்கும் போது தரமாட்டான்னு சொல்ல மாட்டாரு, செய்ய மாட்டான்னு சொல்ல மாட்டாரு. பொல்லாததாக நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் நன்மையானது தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆனால் அந்த குடும்பம்ன்றத நம்ம என்ன செய்வோம்? முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்குற நம்ம குடும்பங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இன்றைக்கி சொன்ன இந்த காரியன்படி நம்ம குடும்பம் இருக்கா அப்படின்னு செய்வோம், பார்ப்போம். ஒரே காரியம் சொல்லி முடிச்சிடறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருந்தோமா? வேத வசனம் எபிரேயர் 4:12 சொல்லுது. வேத வசனம் இருதயத்தினுடைய எண்ணங்கள் தோற்றங்கள் எல்லாத்தையும் வகையாக இருக்கிறதா இருக்குதான். ஆத்மாக்களையும் கணக்களையும் பிரிக்கிறதா இருக்குது, உருவ குத்துறதா இருக்குதான், வகையாக இருக்குதா அப்படின்னு என்ன சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி. இப்போ இன்றைக்கி இதெல்லாம் கேட்டோம்ல, இந்த வசனம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீ எப்படி இருக்க, உன் இருதயத்தின் எண்ணம் தோற்றம் உன்னை எப்படி இருக்க அப்படின்னு வசனம் காமிச்சிடும். சரியா? அடுத்த வசனம் சொல்லும், சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக இருக்குது, அவருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. ஒரு சிருஷ்டி கூட அவருக்கு மறைவாக கிடையாது. சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக நிர்மாணமாக இருக்குதுன்னு போட்டிருக்கோம் பைபிளில். எபிரேயர் 4:13 பாருங்கள். அவருடைய பார்வைக்கு மறைவானது வசனம் போடுப்போம். எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்மாணமாய் வெளியரங்கமாக இருக்கிறது. சகலமும் கவனிங்க, சகலமும் கண்கள். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு நாம் நம்ம குடும்பத்தை குறித்து கணக்கு கொடுக்கணும். அவருக்கு நம்ம குடும்பத்தை குறித்து என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். சகலமும் அவருக்கு நிர்வாணமாக வெளியேறமாக இருக்குன்னு அர்த்தம். இருதயத்தின் எண்ணங்கள் தோற்றங்கள் கூட அவர் அறிவார். அப்போ இவ்வளோத்தையும் கேட்டுட்டு ஆனால் நான் போய் எப்போ இருக்க மாதிரி தான் இருக்க போகிறேன்னு வச்சிங்களேன். சரியா? அந்த எண்ணங்களின் தோற்றங்கள் கூட அவர் ஸ்கேன் பண்ணுவார். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கிறவனாவே நோக்கி பார்க்கிறார். சரி, இதை நான் பயமுறுத்துக்க சொல்ல, பைபிள் வசனத்தை நான் காமிக்கிறேன். எப்படி போட்டிருக்கீங்களா? அவருக்கு தான் நம்ம கணக்கு. யாருக்கு கணக்கு வைப்பு விடுறோம்? அவர்கிட்ட எதுவும் நீ இல்லைண்ணா அப்படிலாம் இல்லை அப்படி சொல்ல முடியாது அவர்கிட்ட. புரியுதா இல்லையா? எப்படிப்பட்ட எண்ணம் உள்ள இருந்துச்சுன்னு ஒரு மனைவி குறித்து என்ன நினைக்கிறேன்? இது செய்தி கேட்டு போனதுக்கப்புறம் லைஃப்பில் உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கும்? மனைவி குறித்து நீ மனைவி எப்படி நேசிக்க போகிற? சொந்த சரீரமாக பாவித்து கிறிஸ்து சபையை நேசிக்கிற மாதிரி நேசிக்க போறியா? இல்லை எப்படி நேசிக்க போகிற? மனைவியை நீ சபை எப்படி கிறிஸ்து கீழ்ப்படுகிறதோ அந்த மாதிரி புருஷனை கீழ்ப்படிய போறியா? எப்படி பண்ண போற? ஜீவனை கொடுக்க அளவுக்கு நீ நேசிக்க போறியா? அன்பில் நீ நினைச்சிருந்தா அவனை கீழ்ப்படிய போறியா? எப்படி செய்ய போற? இருதயத்தின் எண்ணம் என்ன, தோற்றம் என்ன, எல்லாருக்கும் தெரியும். சகலமாக கண்களுக்கு முன்பாக எல்லா நிர்மாணமாக வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷனுக்கு கொடுக்கணும் கணக்கு ஒப்பிச்சுட்டு போயிடலாம் ஈஸியாக. அவருக்கு எல்லாமே ஓப்பன்னு சொல்லி பைபிள். அவருக்கு மறைவான சிருஷ்டியும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி புரியுது. அப்படின்னா நீ அவர் கண்ணுக்கு நான் மறைஞ்சிருவேன். நீ அப்படி எந்த சிருஷ்டியுமே இல்லை. சிருஷ்டி எதுவும் அவருக்கு முன்பாக செய்ய முடியாது, மறைய முடியாது அப்படி சொல்லுது. அதுக்கு முந்தின வசனம் தான் சொல்லுது, அவருடைய தேவனுடைய வார்த்தையானது ஜீவன வல்லமை உள்ளதான், இருபுறம் கருக்குள்ள எந்த கருக்கானதாயும் எல்லாம் வகையாக இருக்கிறதா, யோசனைகளை வகையாக இருக்கிறதா இருக்குது. சரியா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், தெய்வ பயத்தோடு செய்வோம். தெய்வ பயன்றது குத்திடுவார், அடிச்சுடுவார், கொண்டுடுவார் அப்படி இல்லை, அன்போடு. சரியா? அவர் எவ்வளோ விரும்புகிறார் ஃபேமிலி நம்ம இப்படி இருக்குன்னு விரும்புகிறாரு. சரியா? அப்போ சூழ்நிலை மாறுவதற்கு, உங்கள் ஃபேமிலி சூழ்நிலை மாறுவதற்கு நீங்கள் இடம் கொடுங்க. வசனத்து படி நாம மாற நம்மளை ஒப்பு கொடுப்போம். கணவனாக, மனைவியாக, தகப்பனாக, தாயாக, பிள்ளையாக, அடுத்த சர்வீஸ் அவங்களுக்கு தான், பிள்ளைகளுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். சூழ்நிலை மாறுவதற்கான காரியத்துக்காக ஜெபிப்போம். நம்ம தான் ஜெபம் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு முறையாலும் ஒரு வேளை உபவாசம் இருந்த. சரியா? நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணணும். சூழ்நிலை மாறுவதற்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் மாற்றுவார். ஒவ்வொரு குடும்பத்தையும் கொட்டி பரலோகமாக்குவார். எல்லா போட்டும் போய் பெரிய கப்பலில் சேரும். எல்லா நீரோடையும் நதியாக நதியெல்லாம் போய் அங்கே ஒரு இடத்துல சமுத்திரத்தில் சேரும். அங்கே போய் சமாதானம் இருப்பேன்னு சொல்லி இங்கேயே அந்த சமாதானம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், சரி, அந்த நித்திய சமாதானமாக இருக்கணும்னு விரும்புகிறார். அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம், எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம்.
பைபிள் எக்ஸாம் இருக்குது, நியாயாதிபதிகள் புஸ்தகம். அது டிசம்பர் மாதத்தில் நடக்கும். சரிங்களா? டிசம்பர் மாதம் தேதி எப்போன்னு சொல்கிறோம், அதுக்குள்ளே நீங்கள் ஆயத்தமாகுங்க. டிசம்பர் மாதம் நடக்கும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வந்து எக்ஸாம் இருக்கும். அதனால் சபையார் நீங்கள் அதுக்கு ஆயத்தம் செய்து கொடுக்க நம்மளை ஆஸ்வதிப்பார். இல்லை கண்கள் மூடுவோமா? கண்கள் மூடி நம்மளை அர்ப்பணிப்போம் ஆண்டவரிடத்தில். ஆண்டோட பேசுவோம் இருதயத்தில். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை குறித்து ஆண்டவரே நீர் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறீர். உலகம் தோன்றதுக்கு முன்னமே இந்த குடும்பங்களை குறித்து நினைத்திருக்கிறீர், நிர்ணயித்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்கிற ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிறபடி எங்கள் குடும்பங்கள் காணப்படும்படியாக அதுக்கெல்லாம் எந்த விதத்தில் நான் தடையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. முதல்ல நான் மாறணும். ஆண்டோட பேசுவோம், ஆண்டவர் இறுதி தானத்தின் பேசுவோம். ஆண்டவரே, முதல்ல நான் மாறணும் ஆண்டவரே, வசனத்தின்படி நான் மாறணும், எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்போம், வசனத்தின்படி நான் மாறணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. என் குடும்பத்துக்குள்ள சமாதானம், நீங்கள் விரும்புகிற அந்த சமாதானம், நீங்கள் விரும்புகிற அந்த சந்தோஷம், நீங்கள் விரும்புகிற அந்த நிம்மதி என் குடும்பத்துக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. என் குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்கணும். அதுக்கு ஆண்டவர் நான் என்ன செய்யணுமோ அதுக்கு அதை செய்வதற்கு எந்தெந்த காரியங்களையும் மாற்றிக்கொள்ளணும் ஆண்டவர், மாற்றிக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். மேலும் என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்துக்கிறதா அவளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆவியில் ஒன்றிப்பில் இல்லைப்பா, அவளை கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆண்டவரே, என் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவோம். குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். என்னை போல இப்போ அவங்களும் ஆண்டவரை உணர்வடைந்தவர்களாக இனிமே நான் வசனத்தின்படி வாழும், என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கணுன்ற உணர்வோடு கூட என் மனைவி இருக்க, என் கணவன் இருக்க, என் பிள்ளைகள் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்போம். ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என் மனைவிக்கு உதவி செய்யுங்க, என் கணவனுக்கு உதவி செய்யுங்க, பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. குடும்பங்கள்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும்னு நீங்கள் விரும்புகிறீங்களப்பா. நீங்கள் தருகிற அந்த சமாதானம் ஆண்டவரே, சந்தோஷம் நிலையாக இருக்கணும் விரும்புகிறீங்களா ஆண்டவரே? நானும் விரும்புகிறேன்ப்பா. சித்தத்துப்படி நம்மகிட்ட கேட்குறேன் ஆண்டவரே, சித்தத்துப்படி கேட்குறேன். நீங்கள் நிச்சயமாக தருவீங்கன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லுற மாத்திரம் கரங்களை வைத்து எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். என் குடும்பங்களில் சமாதானம், சந்தோஷம் இன்னும் அதிகமாக இருக்கணும். இப்போ இருக்கிறது போல் இன்னும் இருக்கணும். இன்னும் அதிகமாக சமாதான சந்தோஷம் இருக்கணும். புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். என்னை ஒப்புக் கொடுக்குறேன், மாறுவதற்கு என்ன ஒப்புக் கொடுக்குறேன், என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறபடியாக என்னை ஒப்புக் கொடுக்குறேன் சொல்ல மட்டும் கரங்களை வைத்து ஆண்டுக்கிற வேகத்தை ஜெபம் பண்ணுவான். வல்ல பிதாவே, நடியோடு மைசோதரிக்கிறோம், துதிக்கிறோம். திருமை மிரக்கம் தாயின் இருந்து நான் பாதி நேரத்தில் குமார் நகேஷ் நாமத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொரு நல்லக்கத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மாறுவதற்கு ஏற்ற கிருபை எங்கள் ஒவ்வொருக்கும் தேவன் தரும்படியா, எங்கள் நிமித்தம் எந்த விதத்தில் என் குடும்பத்தில் சந்தோஷம் கெட்டு போகாதபடி ஆண்டவரே, கர்த்தர் வைக்கப்பட்டு போகும்படியா என் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட வசனத்தின்படி நாங்கள் மாறுவதற்கு, வாழ்வதற்கு கரங்களை வைத்து ஒவ்வொருக்கும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீங்கள் விரும்புகிறபடி எங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிறபடி ஆண்டவரே, அந்த சமாதான சந்தோஷம் நிலைய என் குடும்பத்தில் காணப்படணும்ப்பா ஆண்டவரே. எங்கள் உதவி செய்யுங்க, குடும்பத்தில் இருக்கவங்களை ஆஸ்வதிங்க ஆண்டவர். அவர்களுக்கு இந்த உணர்வை தாங்கிறதுக்கு ஜபிக்கிற ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் தேவன் கண் நோக்கி பார்த்து அவன் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கு இந்த உணர்வை கருத்தை கொடுக்க முடியாது ஆண்டவர். ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் கர்த்தர் ரட்சிப்புள்ள வருவதற்கு தேவன் கிருபையை பாராட்ட முடியாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசம் உன் வீட்டார் ரட்சிக்கூட வேத வசனம் எங்கள் குடும்பங்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவரை அனுக்கிரகம் செய்யும்படியாக இன்று முதல் ஆஸ்வதிப்பேன்னு சொன்னவர் ஆண்டவரை. செய்தி கேட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினையும் ஆஸ்வதிக்கும்படியாக செய்தியை கேட்டதாக மாத்திரமல்ல ஆண்டவரே, இது விரும்புகிறபடி அப்பியாசப்படுத்த ஆஸ்வதிக்கப்பட எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தந்து ஆஸ்வதிக்கும்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்துக்கிறோம். இது மாத்திரம் மையப்படிபடி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் சொன்னுங்கள் நல்ல பிதாவே. கைகளை கீழே போடுவோம், சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பினுடைய இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து ரகசிய வரைக்கும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.